பேசணும் ஆண்டவரே. கர்த்தர் இந்த ஊழியத்தை ஆசீர்வதிக்கும்படி, தேவ பிரசன்னம் இந்த ஊழியத்துல உண்டாகும்படி, தேவ மகிமை உண்டாகும்படி நம்ம எல்லாரும் சேர்ந்து கொஞ்ச நேரம் ஜெபிக்க போறோம். 3வது வருஷம் துவக்க கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். இந்த ஊழியம் பெருக, விருத்தி அடைய, தேவ பிரசன்னம் பிள்ளைகளை நிரப்ப. தேங்க்யூ ஜீசஸ். எல்லாரும் எழுந்து நின்று தேவ சமூகத்தில் எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தர் ஆசீர்வதிக்கிற கர்த்தர், கர்த்தர் பலப்படுத்துகிறவர், கர்த்தர் கூட இருக்கிறவர், ஓ விருத்தி அடைய செய்கிறவர். எல்லாரும் சொல்லுங்க, விருத்தி அடைய செய்கிறவர். எல்லாரும் கொஞ்ச நேரம் ஆண்டவரே விருத்தி அடைய செய்கிறவர். பிள்ளைகளை பலப்படுத்தும்படி, விருத்தி அடைய செய்யும்படி எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். என்னோடு கூட வந்திருக்கிற உடன் ஊழியர் கொஞ்ச நேரம் பரிந்து பேசும்படியா தேவ சமூகத்தில். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். நல்ல கருவில வானத்துக்கு நேரம் உயர்த்தி இந்த ஊழியத்தை கற்றுக்கொண்டு பெருக பண்ணும்படியாக, இந்த ஊழியத்தை அடித்த பரிமாணத்துக்குள்ள கொண்டு போகும்படியாக கர்த்தருடைய வல்லமை, அனுக்கிரகம், தயவு வரும்படி நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. நல்ல கரங்களை உயர்த்தி கரங்களை கூறுக்கும், விரல்களை யுத்தத்துக்கும் படிப்பிக்கிற கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ தயாவரே, இந்த ஊழியத்தை நீ விரும்புகிறபடினால, இதில் நீங்க வாசம் பண்ணுகிறதுனால உண்மை துதிக்கிறோம்ப்பா. நீ நல்லவர், நல்லவர். நீ எதிர்கொண்டு வந்து பொக்கிரத்தை தரிப்பிக்கிற தேவனானவரே. அப்பா உங்க சமூகத்தில் நாங்கள் ஜெபம் பண்றோம் ஆண்டவரே. ஏசப்பா நாங்கள் ஜெபம் பண்றோம்ப்பா ஆண்டவரே. முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கணும். முந்தின ஆலயத்தின் மகிமை ஆண்டவரை பெருசா இருக்கு சொல்லிங்களப்பா. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமையாக நிற்கிற சின்ன கூட்டத்தை ஒரு பெரிய ஜாதியாய் மாற்றுவீராக ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால ஒரு பெரிய ஜாதியாய் மாற்றுவீராக ஆண்டவரே. இதுவரை பார்த்த எதிர்ப்புகள் மாறுவதாக ஆண்டவரே. மனுஷ கிரியைகள் மாறுவதாக. இவர்களுக்கு விரோதமா போர்க்கொடி ஏற்றின நபர்கள் மனம் திரும்புவார்களாக ஆண்டவரே. இவர்களை துன்பப்படுத்தினவர்களுக்காக ஆண்டவரே, இவர்களை விரோதித்தவர்களுக்காக நாங்கள் சபையா ஜெபம் பண்றோம். ஆவில நிரம்பி ஜெபம் பண்றோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால ஈசாக்குக்கு விரோதமா எழுப்புன எல்லா முறுமுறுப்பையும் ஆண்டவரே புதிய நெகமோத்தை உண்டாக்கின உடைய வல்லமை இப்பொழுது சபை நடுவில் எழுந்தருளும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் எழுந்தருளுவீராக. அநேகருக்கு கரங்களை விளக்கமாக இந்த இடம் மாறுவதாக ஆண்டவரே. ஆறுதலின் ஸ்தலமாக மாறுவதாக, சமாதானத்தின் ஸ்தலமாக மாறுவதாக ஆண்டவரே. இங்கே செய்யப்படுகிற ஜெபங்களுக்கு பரலோகம் பார்த்து கொண்டிருக்கிறதற்காக உங்கள் நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. பரலோகம் இறங்கி வந்து வியாதியோடு வருகிறவர்கள் மேல கரங்களை வைக்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் துதிக்கிறோம்ப்பா. நீங்கள் நல்லவர் ஆண்டவரே, நீங்கள் நல்லவர் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த கண்ணகிற்றில இனி காணாதபடிக்கு கர்த்தருடைய கரம் இந்த இடத்துல இருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. இதை நான் விரும்பினபடியினால இதில் நான் வாசம் பண்ணுவேன் சொன்னீங்களப்பா. கர்த்தரை வாழாதவர் என்பது ஆண்டவரை நீ பெரிய காரியங்கள் இடத்துல செய்ய போவதற்காக ஆண்டவரை நாங்கள் கொடுப்போம்ப்பா. ஆண்டவரை நாங்கள் ஜெபம் பண்ணுறோம்ப்பா. எல்லா சத்துருக்களும் நிர்மூலமாக்கப்படுவதாக ஆண்டவரே. அப்பா இந்த சத்துருக்களை வரும்பொழுது ஆண்டவரை பிசாசுகள் அலறி ஓடுவதாக ஆண்டவரே. அப்பா வல்லமை எப்பொழுது இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த வருகிறவர்களுக்கு துக்கம் சந்தோஷங்கள் மாறுவதாக ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம்ப்பா. இந்த வருஷம் நீங்க வாக்குத்தத்தம் பண்ணுறீங்கப்பா. ஈசாக்கோடு நான் கூட இருக்கிறேன்னு சொல்லி மற்றவர்கள் ஆச்சரியப்படுகிற அளவிற்கு இந்த ஊழிய அடுத்த பரிமாணத்துக்குள்ள போகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஒரு புதிய நெகமோத்தை நீங்க உண்டாக்குகிறதற்காக ஆண்டவரே, அந்த காலத்துல விதைக்கப்பட்டு ஒரு பெரிய அறுவடை சபை பார்க்கிறது. ஆத்துமாக்களால் நிரம்புவதாக ஆண்டவரே. இடங்களால் போகும்படி நாங்கள் பெரிய காரியத்தை செய்யும்படி ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த நாங்கள் மகிமைப்படுத்தணும். இயேசுவின் நாமத்தில் நல்லபிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். நல்லவர். உட்காரலாம். ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடிணையற்ற நாமத்தில் இந்த காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற யாவரையும்
யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். என்னை அன்போடு ஏற்றுக்கொண்ட அன்பான அக்காவுக்காக, தம்பிக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். ஆமென். பல ஆண்டுகளுக்கு முன்பு அவர்களை பார்த்துருக்கிறேன். அதுக்கு பின்பு எப்படியும் ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தது. அதுக்கப்புறம் திரும்ப இங்குதான் பார்க்க ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். வேதம் சொல்லுகிறது, அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டைகள். அற்பமான ஆரம்பத்துக்கு ஆர்ப்பாட்டமான முடிவு இருக்கலாம். ஆர்ப்பாட்டமான துவக்கத்திற்கு அற்பமான முடிவு என்ன செய்யலாம்? உண்டாகலாம். எப்பயுமே நம்முடைய தாழ்வின் காலங்களிலே தேவ சமூகத்தில் காத்திருக்கும் போதெல்லாம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துகிறார். ஆமென். அல்லேலூயா. அதனால நிச்சயமா உங்களை கர்த்தர் கனம் பண்ணி உங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த அற்புதமான ஊழியத்திற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். எனக்கு இருதயத்தில் ஆண்டவர் வைத்த ஒரு வசனத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். 2 சாமுவேல். இது வாக்குத்தத்தம் அல்ல, இது ஒரு ஸ்டேட்மெண்ட். என்னது? தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளின் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். இது வாக்குத்தத்தம் கிடையாது. இது ஒரு ஃபேக்ட் ஸ்டேட்மெண்ட், ஒரு நிஜமான ஒரு சொற்றொடர். இது நடக்கணும் நம்ம வாழ்க்கையில். எத்தனை பேர் இது நடக்கணும்னு நினைக்கிறீங்க? நம்மளை பற்றி ஒரு நாள் சொல்லணும். தாவீதுன்ற இடத்துல உங்கள் பேரை போட்டு, உங்கள் ஊழியத்தின் பேரை போட்டு, ஜேம்ஸ் எட்வர்ட் வர வர விருத்தி அடைந்தான். அதுக்கப்புறம் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் ஜேம்ஸ் எட்வர்டோடு இருந்தார். இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்கள் உங்கள் பேரை போட்டு சொல்ல போறீங்க. ஆமென். சொல்லுங்களேன். ஜேம்ஸ் எட்வர்ட் வர வர விருத்தி அடைந்தார், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர். சொன்னவங்களுக்கு மட்டும் இது நடப்பதாக, மற்றவர்களுக்கு நடக்காமல் போவதாக. அப்படி சொல்லுமா? 300 கிலோமீட்டர் தாண்டி வந்து என்ன, நீங்கள் எத்தனை மணிக்கு மீட்டிங் கிளம்பியிருப்பீங்க? அதிகபட்சம் 10 மணிக்கு சில பேர் கிளம்பி இங்கே வந்திருப்பீங்க. நான் காலையில் 3:45 கிளம்பினேன். எத்தனை மணிக்கு? உங்களுக்கு காலையில் 3:45 கிளம்பி இங்கே வந்து நான் நின்று பேசிட்டு இருக்கேன். நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஸோ நான் பைபிள் டீச்சர், உங்கள் எல்லார் வாயும் பார்ப்பேன். அதனால் உங்களை ஒருத்தரையும் விட மாட்டேன். திறக்காத வாயெல்லாம் இன்னைக்கு திறக்க வைப்பேன். எப்போ தான் நீ வாயை திறக்கின்ற மாதிரி என்ன செய்யக்கூடாது, பண்ணக்கூடாது. அல்லேலூயா. இந்த வசனத்தை என்னோடு சேர்ந்து சொல்லுங்க. தாவீது அதுக்கு உங்க பேரை போட்டு ஜேம்ஸ் எட்வர்ட் வர வர விருத்தி அடைந்தார், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் ஜேம்ஸ் எட்வர்டோடு இருந்தார். அல்லேலூயா. சொன்னவங்களோட கர்த்தர் இருந்து உங்க வாழ்க்கையில அற்புதங்களை நிச்சயமாகவே செய்ய போகிறார். ஆமென். இந்த ஊழியத்தோடு கர்த்தர் இருந்து உங்களை வர வர விருத்தி அடைய செய்ய வைப்பாராக என்று வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இது என்னுடைய வாழ்த்து. ஆமென். இது நடக்கட்டும்னு நான் வாஞ்சிக்கிறேன். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சித்தமானால், ஆண்டுடைய வருகை தாமதிச்சா, நம்ம எல்லாம் உயிரோட இருந்தா இந்த ஊழியம் இன்னும் பெருசாகி இன்னும் சொந்தமான இடத்துல ஒரு பெரிய ஆலயம் கட்டி அதை திறக்கிறதுக்கு வருவேன். ஆமென். அல்லேலூயா. அதுக்கெல்லாம் ஆண்டவர் வராமல் இருக்கணும். வந்துட்டா நம்மெல்லாம் எதுதான் வாஞ்சிக்கிறோம்? வரணும்னு தான் வாஞ்சிக்கிறோம். அல்லேலூயா. அதனால அவருடைய வருகை தாமதித்தார். ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் ஒன்றாகிலும் தரையில விழுவது இல்லை. ஆமென். அல்லேலூயா. என்னை ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைக்கும் போது எனக்கு 14.5 வயசு. எத்தனை வயசு?
சொல்லுங்க. நான் பாஸ்டர் பையன் கிடையாது. எங்க அப்பா ஒரு விசுவாசி, நல்ல விசுவாசி, நல்ல தரமான விசுவாசி. எங்க அம்மா ஒரு டீச்சர், நல்ல டீச்சர். நான் பாஸ்டர் பையன் கிடையாது. சபையில மூப்பர் எங்க அப்பா அம்மா. அப்போ சர்ச்சில் ஒரு கன்வென்ஷன் நடந்துச்சு. அந்த கன்வென்ஷனுக்கு இருந்த சில வாலிபர்கள் யூத்து தான் வந்து அந்த கன்வென்ஷன் நடத்தினாங்க. அவங்க என்னை அபிஷேகத்துக்குள்ள நடத்துவதற்கு பிரயாசப்பட்டார்கள். அவர்களோடு சேர்ந்து ஜெபிக்கும் போது நான் அபிஷேகம் பெறல. இரவு நான் தனியே ஜெபிக்கும் போது கர்த்தருடைய ஆவியானவர் என்னை அக்டோபர் 2, 1993 அபிஷேகித்தார். அல்லேலூயா. அக்டோபர் 10 அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நான் அந்த சபையில உட்கார்ந்து இருக்கிறேன். வசனம் பிரசங்கத்தை பாஸ்டர் ஆரம்பிக்கும் போது மார்க் 3 அவர் பிரசங்கத்தை எடுக்கிறார். தம்மோடு இருக்கவும் தாம் அனுப்பும்படி தெரிந்து கொண்ட அந்த 12 பேரை குறித்து அந்த வசனத்தை 13ஆம் வசனத்திலிருந்து அவர் பிரசங்கம் பண்ணுகிறார் பாஸ்டர். நான் கீழே இருக்கிற பகுதியை வாசிக்கிறேன் என்ன இருக்குன்னு. அப்போ கீழே இருக்கிற பகுதியை நான் வாசிக்க ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில் என்ன இருக்கு அப்படின்னா, யோவானுக்கும் யாக்கோபுக்கும் கவர்னர் கேஸ், இடிமுழக்க மக்கள் என அர்த்தம் கொள்ளும் கவர்னர் கேஸ் என்று பெயரிட்டார். அந்த வசனத்தை வாசிச்ச உடனே ஆண்டவர் சொல்றாரு, நான் 15 வயசு பையன், எனக்கு ரொம்ப பெருசா ஒன்றும் தெரியாது, ஊழியத்தை குறிச்செல்லாம் ஒரு பாரம்லாம் கிடையாது. இப்போ சொல்றாரு, இதுதான் உன் ஊழியத்தினுடைய பெயர், இந்த பெயர்ல நீ ஊழியம் என்ன செய்வேன்னு ஆண்டவர் கூட பேசினார். ஒரு மணி நேரம் எனக்கு எல்லாமே பிளாங்க் ஆயிடுச்சு. அப்போ எனக்குள்ள ஆவியானவர் பேசுகிறார். நல்லா கவனிக்கணும். தேவன் ஒரு மனிதனை ஒரு நபராக மாற்றுவதற்கு முன்பாக ஆண்டவர் எப்பயுமே என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, he proposes a plan. தேவன் ஒரு திட்டத்தை என்ன செய்வார்? சொல்லுவார். எல்லாரும் சொல்லுங்க ஆமென். யார் விருத்தி அடைவான்னு நான் சொல்றேன், a man who got a proposal from God. தேவனிடத்திலிருந்து ஒரு ப்ரொபோசலை ஒரு மனுஷன் வாங்கி இருக்கிறான் அப்படின்னா அவனை யாராலும் தடுக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. எடுத்து வாசிச்சு பாருங்க. இங்க 5ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனத்துல வாசிக்கலாம். சவுல் எங்கள் மேல் ராஜாவாய் இருக்கும் போதே இஸ்ரவேலை நடத்தி கொண்டு போனவரும் நடத்தி கொண்டு வந்தவரும் நீரே. கர்த்தர் என் ஜனமாகிய இஸ்ரவேலை நீ வைத்து நீ இஸ்ரவேலின் மேல் தலைவனாய் இருப்பார் என்று உம்மிடத்தில் சொன்னாரே. ஆமென். Hallelujah. If God has given you a proposal about your future, உங்க எதிர்காலத்தை குறித்து தேவன் ஒரு திட்டத்தை ப்ரொபோஸ் பண்ணியிருந்தார்னா அதை யாராலும் மாற்ற முடியாது. அது வர வர விருத்தி அடைந்து கொண்டே போகும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு 6 மாதங்கள் ஆனது. கர்த்தர் என்னை அழைச்சு என் ஜெபம் பண்றதுக்கு ஆண்டவர் என்னை பழகி விட்டார். என் கூட ஒரு 4 பேர் சேர்ந்துட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸ். இரவு நேரத்தில் ஆற்றங்கரைக்கு போவோம் ஜெபிக்கிறது. அப்படி ஒரு நாள் இரவு ஜெபித்து கொண்டிருந்த போது தெளிவாக ஆண்டவர் சொன்னார், யூ ஆர் மை ப்ராஃபட், நீ என்னுடைய தீர்க்கதரிசி, நான் உன்னை பயன்படுத்துவேன், எழுப்புதலுக்காக ஒரு சேனையை எழுப்பு, ரைஸ் an army for revival. நான் கேட்டேன், என்ன ஆண்டவர் செய்யும்? ஆண்டவர் சொன்னாரு, நீ நிறைய ஊழியர்களை உருவாக்குவ, அதுதான் உன்னை குறித்து என்னுடைய திட்டம் என்று ஆண்டவர் பேசினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்னைக்கு நானே ஊழியக்காரர் கிடையாது, நானே விழுந்து எந்திரிக்கிற விசுவாசி. சொல்லுங்க, நம்மளை எத்தனை பேர் நான் ரட்சிக்கப்பட்டேன்லேருந்து நான் ஒரு பாவம் கூட செஞ்சதில்லை சொல்கிற யாராவது இருந்தீங்கன்னா சொல்லுங்க. நான் நேராக பரவத்துக்குள்ள கூட்டு போய் சொல்கிறேன் ஆண்டவரை. சொல்லுங்க, அப்படி யாராவது இருக்கும்? எத்தனையோ விதங்களில் நாம் எல்லாரும் என்ன செய்கிறோம்? தவறுகிறோம். அதில் அந்த வாலிப நாட்களில் நம்ம தவறுற தப்பு தாளம்லாம் எப்படி தான் இருக்கும்? ரொம்ப மோசமாக இருக்கும். அப்போ நான் வந்து ரொம்ப சின்ன பையன், நான் வந்து ரொம்ப ஆண்டவருக்கு பிரியமானவங்களாம் சொல்ல மாட்டேன். ஆனால் தேவன் உலக தோற்றத்திற்கு முன்னே உங்களை முன்குறித்திருப்பாரானால் அந்த முன்குறிப்பின் வெளிப்பாடு தான் தேவனுடைய திட்டம். தேவன் சொன்னாரே. அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க. தனியா தானே சொன்னாரு, ஒரு வீட்டுக்குள்ள தானே சொன்னாரு சாமுவேல். ஆனா இப்ப எங்க இருக்கு அந்த ஒரு வீட்டுக்குள்ள சொன்ன தீர்க்க தரிசனம்? ஊர்ல இருக்கிற மூப்பரெல்லாம் சொல்றாங்க, தேவன் சொன்னாரே.
கர்த்தர் உன்னை குறித்து சொன்னாரே. அல்லேலூயா. ஒருவேளை இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையை குறித்த தேவனுடைய திட்டத்தை நீங்க இதுவரைக்கும் தேவனிடத்துல டைரக்டா வாங்கல அப்படின்னா, you need to receive the purpose of God or the proposal about your life directly from God. தேவனிடத்திலிருந்து நேரடியாக பெற வேண்டும். ஆமென். பரத்திலிருந்து ஒன்றை ஒருவனுக்கு கொடுக்கப்படாவிட்டால் ஒன்றும் என்ன செய்வதில்லை, பெறுவதில்லை. அது என்னவா வேணாலும் இருக்கட்டும். இயேசுவை அடிக்கணும்னா கூட நீங்க எதுல தான் பெர்மிஷன் வாங்கி ஆகணும். இயேசுவை சிலுவையில் அறையணும்னா கூட எங்க தான் பெர்மிஷன் வாங்கி ஆகணும். ஹெவன்ஸ் பெர்மிஷன் வேணும். யார் அடிக்கணும் ஆணிய அப்படி கூட யாருக்கு தான் வாங்கணும். அதுக்கே பரலோகம் தான் பெர்மிஷன் அப்படின்னா, இயேசுவுக்கு வாழணும் அப்படின்னா அது பெரிய அப்ரூவல் வேணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இந்த 3 ஆண்டுகள் அப்படி இல்லை. இது பல ஆண்டுகளுக்கு முன்பு உலக தோற்றத்துக்கு முன்னே உண்டான ப்ரொபோசல் இப்போதான் டிஸ்போசல் ஆயிருக்கு. ஆமென். அல்லேலூயா. ஜஸ்ட் பிகினிங். என்னது நம்ம சொல்லுவாங்க, ஜஸ்ட் பார்ன். என்னது ஜஸ்ட் பார்ன். குழந்தைங்க அந்த கார்ல குழந்தைங்களை வச்சுட்டு போனான்னு பின்னாடி ஒரு ஸ்டிக்கர் ஒட்டிடுவாங்க. என்னது ஜஸ்ட் பார்ன் பேபி இருக்குவா உள்ளார, கொஞ்சம் பார்த்து ஹாரன்லாம் என்ன செய்யாதீங்க, அடிக்காதீங்க அப்படின்னு. ஆண்டவர் உங்களை குறித்து தேவன் ஒரு ப்ரொபோசலை வச்சிருந்தா அந்த ப்ரொபோசல்ல தான் கர்த்தர் உங்கள் எதிர்காலத்தின் வளர்ச்சியை வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. The proposal comes with a package of promises. தேவன் எப்பொழுதுமே ஒரு திட்டம் கொடுத்தால் அந்த திட்டத்துக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னா வாக்குத்தத்தங்கள் இருக்கும். எல்லாரும் சொல்லுங்க, ரெண்டாவது என்ன வேணும் எனக்கு? நான் வளரணும் அப்படின்னா என்ன வேணும்? வாக்குத்தத்தங்கள் வேணும். அல்லேலூயா. அவர் சொன்னாரு, கர்த்தரின் ஜனமாகிய இஸ்ரவேலை நீ மேய்த்து நீ இஸ்ரவேலின் மேல் தலைவனாயிருப்பாய் என்று உம்மிடத்தில் சொன்னாரே. நீ தலைவனாயிருப்பாய் என்பது என்னது? A future promise. Promises are always focusing on the future. தேவன் எப்பொழுதுமே வாக்குத்தத்தங்களை கொடுக்கும் போது இமீடியட் ப்ராமிசஸ்லாம் என்ன செய்யறதில்ல, கொடுக்கறதில்ல. இமீடியட்லாம் ப்ராமிஸ் கொடுக்க தேவையில்லை. அதுக்கு உடனடியாக என்ன செஞ்சிடலாம். ஃபியூச்சர்னா மட்டும்தான் என்ன வரும்? ப்ராமிசஸ் வரும். அல்லேலூயா. அப்போ தேவன் உங்களை அழைக்கும் போதே, உங்களுக்காக ஒரு திட்டத்தை சொல்லும் போதே அந்த திட்டத்துக்குள்ளே வாக்குத்தத்தங்களை வைத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தங்களே உங்கள் வளர்ச்சிக்கான உரங்களாக இருக்கின்றன. அல்லேலூயா. ஒவ்வொரு ஆண்டும் நம்மளோட வாக்குத்தத்தங்களை பேசுவார். எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கர்த்தர் என்ன ஊழியத்துக்கு அழைக்கும் போது 1993ஆம் ஆண்டு என்கிட்ட குயவன் வீட்டுக்கு போ, அங்கே வார்த்தைகளை உனக்கு தெரிவிப்பேன் அப்படின்னு பேசினேன். 94ல் நான் உன்னோடு கூட இருப்பேன் அப்படின்னு பேசினேன். நான் உங்க கூட இருக்கிறேன்னு சொன்னேன். ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு. ஆண்டவரே ரொம்ப சந்தோஷம், ஊழியத்துக்கு வர்றேன் அப்படின்னு. ஆனால் வரல அந்த வருஷம். அடுத்த வருஷம் கோயம்புத்தூர்ல இருக்கிறேன். அரியலூர்ல இருக்கும் போது உங்க 1ஆம் தேதியெல்லாம் வாக்குத்தத்தம் எடுப்பீங்களா தெரியல. எனக்கு சில இருக்காருன்னு தெரியல. சில பேர் இதெல்லாம் கிளி ஜோசியம் அப்படிங்குவாங்க. அதெல்லாம் சொல்கிறேன்னு சொல்லிட்டு போகிறாங்க அப்படின்ட்டு நாங்கள் எங்கள் சர்ச்செல்லாம் எடுப்போம். அப்போது ஜோம் பண்ணிட்டு ஆண்டவரே எங்களோட பேசுங்க ஆண்டவரேன்னு எடுக்கும்போது நான் உங்களோட கூட இருப்பேன் அரியலூரில். அடுத்த வருஷம் கோயம்புத்தூரில் எங்கள் சித்தப்பா சர்ச் இருக்குது, அங்கே இருக்கிறேன். அங்கே பார்த்தீங்கன்னா வாக்குத்தத்தம் எடுக்கிறேன், அங்கேயும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு வாக்குத்தத்தம் பைபிளில் இன்னொரு இடத்துல இருக்குது. உடனே சொன்னேன், ஆண்டவரே இந்த வருஷம் என்ன ஒப்பு கொடுத்துட்றேன் ஆண்டவரேன்னு. அந்த வருஷமும் போல அடுத்த வருஷம் அரியலூரில் இருக்கேன். சொல்கிறேன், ஆண்டவரே 3ஆவது ஆண்டு, இந்த ஆண்டும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு மட்டும் சொல்லிட்டீங்கன்னா கண்டிப்பாக போயிடுவேன் ஆண்டவரே. உடனே பார்த்தீங்க எடுக்கிறேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அதே வாக்குத்தத்தம் வேற இடத்துல இருக்கு. 3 வருஷம் வந்துருச்சு. அந்த வருஷமும் போல அடுத்த வருஷம் ஜனவரி வந்துருச்சு, அரியலூரில் இருக்கிறேன். ஆண்டவர் சொல்கிறேன், சத்தியமாக சொல்கிறேன் ஆண்டவர் 4ஆவது வருஷம் இந்த தடவை நீங்கள் எனக்கு அதே வாக்குத்தத்தம் மட்டும் கொடுத்துட்டீங்கன்னா எப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதாவது நமக்கு என்னன்னா ஊழியத்துக்கு வரணுன்ற எண்ணம் இருக்க. பாதி பேர் 99% ஆள் ஊழியத்துக்கு வந்தவன் அத்தனை பேரும் திருட்டு பேர தான் இருக்கும். ஏன்னா ஊழியத்துக்கு வரமாட்டேன்னு முடிவு பண்ணி இருந்திருப்பான். ஊழியமே செய்ய மாட்டேன். இங்கே 2 வருஷம் இப்போ நான் தம்பி அங்கே ஊழியத்துக்கு வரணும்னு வந்திருப்பான்னு நினைக்கிறீங்க? வாய்ப்பே இல்லை.
அதெல்லாம் எப்படிதான் இருக்கும் மனசெல்லாம்னா, எங்கேயாவது உலக வேலையை பார்த்து ஜாலியா இருக்கலாம், ஊழியருக்கு வந்தா கஷ்டப்படணும், எதுக்கு வரணும்னு தான் என்ன செய்யணும் இருக்கும். நான் சொல்றேன், 4வது வருஷம் இந்த வருடம் நீ சொன்னால் நான் என்ன செய்வேன், ஓய்வு எடுவேன். ஆண்டவரே, ஓய்வு எடுத்தா 4வது வருஷமும் அதே வாக்குத்தத்தம் வந்துருமா? ஐயோ மாட்டலாம்டா, இந்த வருஷம் விடப்பட்டாருன்னு சொல்லி அந்த வருஷம் 2 அடியை போட்டு சில பாருங்க, சில பேர் உங்களுக்கு பாவானா வரமாட்டான், மயில இறங்கு போடுனா என்ன செய்யாதான், ஓடாதான், பிடிச்சி வச்சு புடுங்கினாதான் என்ன செய்யுமா, ஓடுமா. அதனால பிடிச்சி வச்சு புடுக்கிறது ஆண்டவர். பிடிச்சி 2 சாத்தி செவுத்துல விட்டாரு பாருங்க, பேசாம மரியாதையை என்ன செஞ்சுட்டேன், ஊழியருக்கு போயிட்டேன். போன பிறகு சந்தேகம் தீர்ந்தேன். அந்த வருஷம் வந்துச்சு. நான் கேட்டேன், ஆண்டவரே நான் வந்துட்டேன் ஊழியத்துக்கு, ஆனால் நீங்கள் என் கூட இருக்கிறேன்னு சொன்னால் எனக்கு இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும், நீங்கள் இன்னொரு தடவை சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டேன். 5வது வருஷமும் அதே வாக்குத்தத்தம், வேற இடத்துல இருந்து. 6வது வருஷம் 2வது வருஷம் பைபிள் காலேஜ் படிக்கும்போது கேட்டேன், 6வது வருஷமும் அதே வாக்குத்தத்தம். 7 ஆண்டுகள் தொடர்ந்து அதே வாக்குத்தத்தம். 8வது ஆண்டு ஊழியத்துக்கு வர போகிறேன். கேட்குறேன், ஆண்டவரே நான் 8வது வருஷம் ஊழியத்துக்குள்ளே போக போகிறேன், இந்த ஆண்டும் நீர் என்னோடு கூட இருக்கிறீங்கன்னு என்ன செய்யணும் சொன்னால் எனக்கு சந்தோஷமாக இருக்கும். ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாக வைப்பேன். எனக்கு இன்னும் கொஞ்சம் சந்தோஷமா இருந்துச்சு. நான் உன் கூட தான் இருப்பேன்னு சொன்னார், இப்போ புகழ்ச்சியும் கீர்த்தியுமா வைப்பேன்னு சொல்லியிருக்காரு. அது போதும்டான்னு ஊழியத்துக்கு வந்தாச்சு. 25 ஆண்டு முடியுது, இந்த வருஷம் முடிஞ்சிருச்சு. நான் இந்த வருஷம் வாக்குத்தத்தத்துக்காக ஜெபம் பண்ணுறேன். என்ன ஆண்டவரே, வருஷம் உபவாசத்துல இருந்து ஜெபித்து அந்த நாட்கள்ல நான் யாருக்காவது ஜெபிக்கும் போதோ அல்லது யாராவது ஒருவர் எனக்காக ஜெபிக்கும் போது எது வாக்குத்தத்தமாக வருகிறதோ அதை தான் வாக்குத்தத்தமா என்ன செய்வேன். அந்த உபவாச நாட்கள்ல ஒன்று நான் இன்னொருத்தருக்கு பாஸ்டருக்கு ப்ரேயர் பண்ணும் போதோ அல்லது அந்த பாஸ்டர் எனக்கு ப்ரேயர் பண்ணும் போதோ எனக்கு ஆண்டவர் பேசுவார். திடீர்னு பார்த்தீங்கன்னா கன்வென்ஷன் உனக்கு வந்திருந்தேன். அந்த சர்ச்சில் எனக்கு ஒரு போர்டு டிசைன் பண்ணி கிஃப்டா கொடுக்குறாங்க. திறந்து பார்க்குறேன், நிச்சயமாகவே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். வாக்குத்தத்தம் 25வது வருஷம். எனக்கு ஒரே சந்தோஷம் தாங்க முடியல. இப்போ கூட அதை தான் சொல்லிட்டு இருக்கேன். 3வது வருஷம் ஒன்றும் இல்லை, தாவீது வர வர விருத்தி அடைந்தான். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். கூட இருக்க வேண்டியவர் கூட இருந்தால் வர வர என்ன செய்யலாம், விருத்தி அடையலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. வாக்குத்தத்தம் இல்லாம ஒருவனையும் தொட முடியாது. வாக்குத்தத்தம் இல்லாம கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒண்ணுமே நடக்காது. வாக்குத்தத்தங்களை ஆண்டவர்கிட்ட ரிசீவ் பண்ணாம, அந்த ரிசீவ் பண்ண ப்ராமிசஸை பிலீவ் பண்ணாம நம்மளால ஒண்ணு செய்ய முடியாது. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை தலைவனா மாற்றுவேன். தாவீதுக்கு சொன்னார், நீ தலைவனாய் இருப்பாய். You will become a leader one day. Amen. Hallelujah. சொல்லுங்க, ஒண்ணுமே இல்லாத என்கிட்ட 15 வயசுல நீ அடுத்த தலைமுறைக்கான ஊழியர்களை உருவாக்குவ அப்படின்னு ஆண்டவர் பேச முடியும் அப்படின்னா, ஒரு சின்ன பையனா இருந்த என்கிட்ட அப்படி பேசி இன்னைக்கு கையில பைபிள் காலேஜ் கொடுத்து 45 பேர் படிக்கிறாங்க. ஃப்ரீயா 3 வேளைக்கு சாப்பாடு போடுறதுக்கு, அரிசி மூட்டை வாங்குறதுக்கு, என் வீட்டுக்கு சேர்த்து நேற்று நைட்டு ஒரு 2 மூட்டை அரிசி வந்துச்சு. அல்லேலூயா. சொல்லுங்க, ஆண்டவர் உதவி செய்யறாரு பாருங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், நான் வந்து எனக்கு ஆண்டவர் கொடுத்த காசெல்லாம் அரிசியும் பருப்பும் எண்ணெயுமா இருக்கு. என்னது சில சொல்லுவாங்க, பாஸ்டர் நேரம் அவ்வளோ இடம் வாங்கியிருக்கலாமே, அதை வாங்கியிருக்கலாமே. ஓ, எல்லாம் எங்க இருக்கு? அரிசியும் பருப்பும் எண்ணெயுமா பரலோகத்துக்கு போயிருக்கு. அதனால நான் பரலோகத்துல வாங்கிக்கிறேன் எது வேணுமோ. ஆமே. இந்த பூமியில உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வச்சா திடீருவான். அப்புறம் எப்ப நோட்டு வேல்யூ மாற்றுவாங்கன்னு தெரியாது. திடீர்னு செல்லாதுட்டாங்கன்னா அப்புறம் உங்க வாழ்க்கை செல்லாமல் போயிடும். அதனால என்ன செய்ய, சேர்த்து வச்சு பேங்குக்காரன் திவால் ஆயிட்டானா பேங்க்ல போட்டதுல என்ன செஞ்சிடும். ஆக மொத்தம் எங்கேயுமே நிரந்தரம் இல்லாத ஒன்று என்ன தெரியுமா, இல்லாமல் போகும் பொருட்களின் மேலும் கண்களை வைக்காதே, அது தனக்கு சிறகுகளை உண்டு பண்ணி ஆகாய மார்க்கமாய் என்ன செய்யுமா, பறந்து போயிருமா. அல்லேலூயா. ஆனா ஒன்று நிலை நிற்கும், கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் உங்க வாழ்க்கையில நிறைவேறும். அது உங்க வாழ்க்கையில ஒரு நாள் மாறாது. வானமும் பூமியும் ஒளிந்து போகும், என் வார்த்தைகளோ. உங்க குடும்பமா இருக்கட்டும், உங்க தொழிலா இருக்கட்டும், இந்த ஆண்டு இங்க வந்திருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, நீ வர வர விருத்தி அடையணும்.
அந்த விருத்திக்கு ஆண்டவர் கொடுக்கிற திட்டம் என்னன்னா, you must have receive a purpose from me. என்னிடத்துல இருந்து திட்டத்தை வாங்க வேண்டும், என்னிடத்துல இருந்து வாக்குத்தத்தத்தை என்ன செய்யணும், வாங்கணும். மூணாவது தேவனிடத்துல இருந்து என்ன பண்ணணுமா, வாசிங்களேன் 3ஆம் வசனத்தை வாசிங்க. இஸ்ரவேலின் மூப்பர் எல்லாரும் எப்ரோனிலே ராஜாவினிடத்தில் வந்தார்கள். தாவீது ராஜா எப்ரோனிலே கர்த்தருக்கு முன்பாக அவர்களோட உடன்படிக்கை பண்ணின பின்பு அவர்கள் தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். தாவீது ராஜாவாகும் போது 30 வயதா இருந்தான். அதுக்கு முன்னாடி அபிஷேகம் பண்ணப்படும் போது எத்தனை வயது? சில பரிசுத்தவான்கள் சொல்றாங்க 16 வயசுல அபிஷேகம் பண்ணப்பட்டாராம். எத்தனை வயசுல? 16 வயசுல இருந்து 30 வயது வரைக்கும் தாவீதுக்கு என்ன காலம் அப்படின்னா, the period of preparation. எல்லாரும் சொல்லுங்க. ஆமா, முதல்ல ப்ரொபோசல், ரெண்டாவது ப்ராமிஸ், மூணாவது ப்ரிப்பரேஷன். நான் கையில நோட்டு பேனாலாம் நிறைய பேர்கிட்ட காணும். அடுத்த தடவை வரும்போது நோட்லாம் உங்களுக்கு சேல் பண்ணுறதுக்காக எடுத்துட்டு வரேன், கவலைப்படாதீங்க. நான் 10 ரூபா நோட்டை உங்களுக்கு 100 ரூபாய்க்கு சேல் பண்ணிடுவேன். 5 ரூபா பேனாவே நீங்கள் 50 ரூபா கொடுத்தா என்கிட்ட என்ன செய்யணும், வாங்கணும். அப்போ தான் என்ன செய்வீங்க, அடுத்த தடவை வரும்போது பேனா பேப்பர்லாம் என்ன செய்வீங்க. ஆமாம், கஷ்டப்பட்டு உங்களுக்கு ஒவ்வொன்றையும் பிபின்னே எடுத்துகிட்டு வந்தால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அமைதியாகவே பார்த்துட்டே இருக்க, டிவி முதல்ல பார்த்துட்டு இருக்கிறீங்களே. ஆமாம், யூ நீட் டு ரைட் டவுன். நான் 13 வயசில் இருக்கும்போது முதல்ல அந்த செய்திகள்லாம் எழுத ஆரம்பித்தேன். எனக்கு ஆர் ஸ்டான்லின்னு ஒரு அண்ணன், அவங்க மெசேஜ் கொடுக்கும்போது சொல்லி கொடுத்தாங்க. என்னென்னா, மெசேஜ் கொடுத்தா அதை என்ன செய்யணும், எழுதணும். அப்போ தான் அது மனசுக்குள்ளே என்ன செய்யும், பதியும்னு சொல்லி கொடுத்தாங்க. அன்னையிலிருந்து இப்போ வரைக்கும் அந்த வேலை என்ன செய்கிறேன். அதனால் எழுதாமல் மட்டும் நினைச்சிடக்கூடாது, விட்டுறக்கூடாது. ஓகே, இது முதல்ல சொன்னேன், யூ நீட் டு ரிசீவ் அ ப்ரொபோசல் ஃப்ரம் காட். ரெண்டாவது ப்ராமிஸ் ஃப்ரம் காட். மூன்றாவது ப்ரிப்பரேஷன், ஆயத்த நிலை. எந்த ஊழியனுக்கும் ஆயத்த நிலை என்று ஒன்று உண்டு. ஆயத்தம் இல்லாம உங்க வாழ்க்கையில எங்கேயுமே ஜெயிக்க முடியாது. எந்த தொழிலையும் ஜெயிக்க முடியாது. எந்த தொழிலையும் ஒரு மெஷினரி ஓட்டணும் அப்படின்னா அப்ரெண்டிஸா இல்லாம என்ன செய்ய முடியாது, டைரக்டா ஓட்ட முடியாது. உங்களுக்கு தொழிலை பத்தி நிறைய தெரியும். கோயம்புத்தூர்ல ஏதாவது ஒன்று செய்யணும்னா முதல்ல என்ன செய்யணும், உதவியாளா இருந்தாலும் இல்லாம என்ன செய்ய முடியாது. அப்போ the period of preparation is very important. தாவீதை கர்த்தர் உருவாக்குவதற்கு தாவீதுக்கு ஆண்டவர் கொடுத்த இடம் அரண்மனை அல்ல. அது என்னது, வனாந்தரமும் குகைகளும். எல்லாரும் சொல்லுங்க, என்னது? ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்துருவாரு, ப்ரொபோசல் கொடுத்துருவாரு. ப்ரொபோசலும் வாக்குத்தத்தமும் வந்துச்சுனால ஆஹா கொண்டாடுவோம் வராது, திண்டாடுவோம் மன்றாடுவோம் தான் வரும். என்ன வரும் சொல்லுங்க. யோசேப்பு கனவு கண்டாங்க. ஆஹா ஓஹோ கனவு. என்ன கனவு? கனவு கெட்ட கனவா நல்ல கனவா? செம்ம கனவு இல்லை. ஃபர்ஸ்ட் கனவுல வந்து இவர் கதிர் நிற்கிது. 11 கதிர்னா சகோதரர்கள்லாம் தாளை என்ன செய்யறாங்க, வணங்குறாங்க. அவனுக்கே அர்த்தம் புரியுது. ரெண்டாவது கனவு வந்து இவர் இருக்கிறாரு, சூரியன் சந்திரன் 11 நட்சத்திரங்கள் என்ன செய்கிறதா, வணங்குறது. அவரே சொல்லுகிறார், அப்பா அம்மா சகோதரர்கள் என்ன செய்வாங்க, வணங்குவாங்க. சூப்பர் கனவு தானே, கெட்ட கனவா? கனவு கண்டவன என்ன பண்ணாங்க தெரியுமில்ல, குளியில் தூக்கி போட்டாங்க. முடிஞ்சு போச்சு. பீரியட் ஆஃப் ப்ரிப்பரேஷன். எப்பயுமே செட்பேக்ல தான் நம்முடைய ஃபார்வேர்டே துவங்குகிறது. ஆமே, நம்ம முன்னாடி போனாலும் காலத்துக்கு வைப்போம், பின்னாடி 4 பேர் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. சரி, எங்கடா வரலாம்? உங்களுக்கு எதுக்கும் வரணும். ஆமே, ஊழியத்தில் நீங்க ஸ்ட்ராங்கா மாறணும். உங்களை எல்லாரும் ஏற்றுக்கூடாது. உங்களை ஃப்ராடுன்னு 4 பேர் என்ன செய்யணும், சொல்லணும். அதெல்லாம் சொன்னாதான் எப்படி இருக்கும், நல்லா இருக்கும். அல்லேலூயா. உங்களை அழ வைக்கணும். என்ன பண்ணணும்? அக்கா போதுண்டா, ஏற்கனவே நான் அழுதுருக்கேன், 3வது வருஷம் இப்படி சொல்லி போறேன். அதெல்லாம் நடக்கும், நீங்க கவலைப்படாதீங்க. நடக்க போக இப்படிதான் இருக்கு. 25 வருஷம் ஆயிடுச்சு, இப்போ வரைக்கும் நான் குத்திக்கிட்டு தான் இருக்காங்க. சொல்லுங்க. கிராஜுவேஷன் ஈவினிங் ஒரு பாஸ்டருக்கு நோட்டீஸ் கொடுத்து அனுப்புறேன். அந்த பாஸ்டருக்கு அசிஸ்டன்ட் பாஸ்டர் ஃபோன் பண்றாரு, நான் வெளியே இருக்கேன்,
வேண்டாம். அப்ப நான் சர்ச்சில் கொண்டு போய் கொடுத்துட்டேன். இல்லை, எங்க சர்ச்சில் யாரும் வர முடியாது. இல்லை, நாங்கள் மீட்டிங் வச்சுருக்கோம். உடனே இல்லை, இது சாயங்காலம் தான் மீட்டிங். இல்லை, எங்கள் விசுவாசிகளாம் வரமாட்டாங்க. நோட்டீஸ் இல்லாதெல்லாம் தேவையில்லை. யாரு நேராக பார்த்தா அதே நினைச்சுக்கலாங்க. எனக்கு அப்படி பணம் தெரியாது. இப்போ உனக்கு பிடிக்கலன்னா எனக்கு பிடிக்கல, நேரடியாக என்ன செய்வேன் சொல்லிடுவேன். ஆனால் சில பேர் என்ன செய்வாங்கன்னா முன்னாடி என்ன செய்வாங்க, ஐயோ மலர் கொத்து இப்படி கொண்டு வருவாங்க. பின்னாடி ஒரு கையை கத்தி பார்த்தது. முன்னாடி என்ன இருக்கும், பின்னாடி என்ன இருக்கும், வரட்டும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதெல்லாம் வளர்ச்சியின் ஆரம்பம். ஆமென். கர்த்தர் எப்பொழுதுமே நம்மை உருவாக்கும் போது, நமக்கு வாக்குத்தத்தங்களை கொடுக்கும்போது, அந்த வாக்குத்தத்தங்கள் நம்மளை ஃபார்வர்டில் கொண்டு போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ரிவர்ஸில் தான் என்ன செய்யும். அம்பு முன்னாடி போகணும்னா கை எங்கே போகணும், பின்னாடி தான். எப்படி அம்பு வச்சுட்டு இப்படி தள்ள மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க, பின்னாடி இழுப்பாங்க. இழுக்க இழுக்க டைட்டாகும். டைட்டாக வில்லுக்கு என்ன செய்யும், வலிக்கும். கண்டிப்பா என்ன செய்யும், அம்பு முன்னாடி போகணும், தரிசனம் முன்னாடி போகணும் அப்படின்னா வில்லு வளைஞ்சுதான் ஆகும். வில்லு வளையாம அம்பு என்ன செய்யாது, முன்னாடி போகாது. பிரச்சனை வராம குடியில தூக்கி போடாம சிங்காசனத்துக்கு ஏற முடியாது. சிங்காசனத்தின் பாதை நீங்கள் நினைக்கிறது போல சுலபமான பாதை அல்ல. இஃப் யூ ஆர் நாட் ரெடி டு பி ப்ரிப்பேர்ட், நீங்க ஆயத்தமாகறதுக்கு ரெடியா இல்லை அப்படின்னா உங்க ஆயத்த காலம் அல்லது செட்பேக் காலத்துக்காக நீங்க ரெடியா இல்லைன்னா உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. ஊழியத்துல மிக முக்கியமான விஷயம் சொல்றேன், ஆயத்தமே முக்கியம். ஆமென். அல்லேலூயா. ஆயத்த காலம் நமக்கெல்லாம், இந்த ஊழியத்துக்கெல்லாம் ஆயத்த காலம்னா படிக்கிறது. என்னது, நிறைய படிக்கணும். 3 புக்கெல்லாம் 10. நான் 140 புக்கு எழுதியிருக்கேன், அதுவே 10. எத்தனை ஒரு புக்கு படிக்கிறதுக்கு லாய்க்கு இல்லைன்னு என்னை ஸ்கூல்லேருந்து அனுப்பி விட்டாங்க. ஸ்கூல்லேருந்து நானே ஓடியாந்துட்டேன். +2ல் 4 முறை ஃபெயில். நான் எத்தனை முறை ஃபெயில்? நான் ஊழியத்துக்கு போகும்போது பைபிள் காலேஜ் போகும்போது சொன்னேன், 4th இயர் +2 பண்ணிட்டு வந்திருக்கேன், அத்தனை அட்டம் அடிச்சுட்டு வந்திருக்கேன். ஆனால் நான் தான் ஃபர்ஸ்டாக இருக்கணும் பைபிள் காலேஜில். அப்படி இல்லைன்னா ஃபர்ஸ்ட் செமஸ்டர் விட்டு ஓடிடுவேன். நான் போகிறேன், எங்கள் சமையல்காரர் செத்துக்கிட்டாரு. 6 மாதம் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் கிளாஸே அட்டன் பண்ணல. நான் தான் சமையல்காரன் பைபிள் காலேஜில். வேற எவனும் வரமாட்டேன்டா, ஏன்னா ஃபீஸ் கட்டி படிக்கிறேன், என்ன சமையல் வேலைக்கு கூப்பிட்றாங்க, நீ வேணா போய் செய். எங்கள் சித்தப்பா இங்கேருந்து சொல்லியிருக்குங்க, தம்பி என்ன வேலை விட்டாலும் செய்யணும், எதிர்த்து ஒரு வார்த்தை கூட என்ன செய்யக்கூடாது. அதுதான் ஊழியக்காரனுடைய முதல் குவாலிட்டி. உன் ரைட்ஸ் எதையுமே கேட்கக்கூடாதுங்க. என்னது, அம்மாடு பாருங்க, சட்டி கூட கொடுத்ததில்லை, அது கூட ரைட்ஸ் பேச ஆரம்பிச்சிருக்கு வீட்டில். என்னை பெத்தி இல்லை செய்யி, நீ என்னதானே மம்மி கொடுத்த, நீ செஞ்சுதானே மம்மி ஆகணும் அப்படின்னு என்ன பேசுது, ரைட்ஸ் பேசு. இந்த ஆவி எங்க இருந்து வருதுன்னே தெரியல. இதெல்லாம் நசுக்கணும் வச்சு. அல்லேலூயா சொல்லுங்க. ரைட்ஸே பேசக்கூடாது ஊழியத்துல. எனக்கு நான் ஒரு ரைட்ஸையும் பேச சமையல். நான் சாயங்காலம் ஆனால் காலையிலேருந்து விறகு வச்சு சமைக்கணும். சமைச்சு காலையில் சமைச்சு முடிப்பேன், கிளாஸ் ஆரம்பிச்சிடும், மதியம் சமைச்சு முடிப்பேன். வந்து காலையில் 6 மணிலேருந்து 5 மணிலேருந்து சமைப்பேன். 5 மணிக்கு பால் வாங்க போவேன். நடந்து போய் 1 கிலோமீட்டர் போய் 1 கிலோமீட்டர் வருவேன். 2 கிலோமீட்டர் நடந்து வந்து இவனுக்கு டிவோஷன், அவனெல்லாம் ப்ரேயர் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் மட்டும் என்னது, பால் வாங்க போய் இவனுக்கு டிவோஷன் முடிக்கும் போது நான் என்ன கொடுக்கணும், டீ கொடுக்கணும். டீ முடிச்சு அவன் 8 மணிக்கு சாப்பாடு வரும்போது பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்கணும். பிரேக்ஃபாஸ்ட் சமையல் முடிச்சு அதுக்கப்புறம் ரசத்தோட ஒரு கூட்டோட சாம்பாரோட சோறு வெடிச்சு முடிக்கணும். ஒரே ஸ்டவ். 1 மணிக்கு கரெக்டாக சாப்பாடு கொடுக்கலன்னா தை குதிப்பான். என்னமோ எனக்கு சம்ம கொடுத்து வச்சிருக்கிற மாதிரி. சொல்லுங்க, சின்சியராக வேலை செய்யணும். உட்காந்து செஞ்சு முடிச்சுட்டு மதியம் காலையிலேருந்து செஞ்ச வேலைக்கு நல்ல ஒரு அயர்ந்த நித்திரை வரும். மதியம் 1 வாரம் வரமாட்டாங்க. படுத்து கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரிச்சேன்னா சாயங்காலம் உட்காந்து திரும்ப சோத்தை வச்சுட்டு, என்னத்தை வச்சுட்டு, சோத்தை வச்சுட்டு அப்புறம் கேட்பேன், என்னடா நீ கிளாஸ் நடந்துச்சுன்னு போகலான்னு. சாயங்காலம் உட்காந்து படிப்பேன். ஃபர்ஸ்ட் செமஸ்டர் முடிஞ்சுது. கிளாஸ் வாத்தியார் வந்தார். வாத்தியார் வந்துட்டு பேப்பர் எடுத்துட்டு ஜேம்ஸரோட எந்திரிக்கு வாங்க போச்சு. இங்கேயும் வெயில் போல முடிவு பண்ணிட்டேன். இங்கேயும் என்ன ஆகி போச்சு போல, ஏதோ ஆகி போச்சு போல, திட்ட போறாரு. முன்னாடி வந்து நிறுத்தி வச்சுட்டு சொன்னாரு, டேய் இவன் ஒருத்தன் தாண்டா பைபிள் காலேஜ் வந்திருக்கான், நீங்க எல்லாம் மாடு வைக்க போகன்னு. எனக்கு புரியவே இல்லை. என்னன்னா நீ ஒருத்தன் தாண்டா படிக்க வந்திருக்க, இவனுங்கெல்லாம் எதுக்கு வந்திருக்கானுங்க,
ஊரை ஏமாத்த வந்திருக்காரு. 97 மார்க்கு. அன்னையிலிருந்து என் பைபிள் காலேஜ் முடிக்கிற வரைக்கும் நான் மட்டும்தான் ஃபர்ஸ்ட் மார்க்கு. 3 வருஷம். அல்லேலூயா, அல்லேலூயா. படிக்கிறது ரொம்ப முக்கியம். எல்லாரும் சொல்லுங்க. நானா சொல்றேன், ஊழியத்துக்கு வரணும் நான் தான் பெஸ்டா இருக்கணும். இன்னொரு ஆள் என்ன செய்யக்கூடாது, எனக்கு போட்டிக்கே வரக்கூடாது. அல்லேலூயா. என்ன இப்படி பாக்குறீங்க? நம்ம ஆண்டவர் சிறந்ததை செய்யறா இல்ல லூஸ் தரமான ஏதாவது செய்வார்? சிறந்ததானே செய்வார். அவர் சிறப்பானவர்னா நான் ஏன் அவர்கிட்ட கம்மியா கேட்கணும்? அவர் தான் கிரியேட்டர், ஹி இஸ் த ஹோல் டிசைனர். அப்படின்னா டிசைனர்கிட்ட நான் ஏன் கம்மியா கேட்கணும்ன்ற? அவர் நான் சொன்னாலும் செய்வார். என்னது? நான் விரும்புறதை விட நான் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்கிறதற்கும் மிகவும் அதிகமா செய்யக்கூடியவரா கம்மியா செய்யக்கூடியவரா? அப்பயே நீங்க அதிகமா கேட்க கூடாதுன்னு கேட்கிறேன். Hallelujah. Your preparation time is very important. If you are not prepared for something, you are not going to prosper in that thing. நீங்க ஒரு காரியத்தை செய்ய ஆயத்தமாகவில்லை என்றால் அந்த காரியத்தில் நீங்க செழிக்க போறதில்லைன்னு அர்த்தம். உங்களுடைய அற்புதமான ஆயத்தமே ஆசீர்வாதமான எதிர்காலம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. ஆமென். என் பையன் என்கிட்ட தான் படித்தான் 3 வருஷம் பைபிள் காலேஜ். படித்து முடிச்சவன் என்கிட்ட படிச்சுட்டே போதும் அப்படிலாம் சொல்லி அடுத்த 3 வருஷம் படிக்கிறதுக்கு ஃபாரினுக்கு அனுப்பிட்டேன். இப்போ முடிச்சார், இப்போ முடிக்க போறார், எம்டி முடிக்க போறார் பைபிள் காலேஜில். அது முடிச்ச உடனே பிஹெச்டி போகணும், அமெரிக்காவுக்கு போகணும்னு சொல்லியிருக்கேன். எதுக்குடான்னு கேட்பீங்க. எனக்கு பைபிள் காலேஜ் நடத்துறதுக்கு எனக்கு பின்னாடி ஒரு ஆள் என்னை விட சூப்பராக படித்த ஆள் வேணும். அதுக்கு ஒரு எத்தனை வருஷம் 11 வருஷம் ரெடியா. ஒரு ரோமன் கத்தோலிக் ஃபாதர் 11 வருஷம் ரெடியாகிறதுக்கு ரெடியா இருக்கிறாருன்னா என் பையன் ரெடியாக கூடாது. சூப்பராக கீபோர்டு வச்சுக்கான். அவனுக்குன்னு 2015 அவனுக்கு 15 வயசு இருக்கும்போது ஸ்டுடியோ வச்சு கொடுத்துட்டேன். அந்த ஸ்டுடியோவுக்கு செலவு பண்ணது 5 லட்சம் ரூபாய். இவனை இங்கேருந்து வெளியே அனுப்புனா என் பாட்டு ரிலீஸ் ஆகாதுன்னு தெரியும். அதை பற்றி கவலைப்படல. பாட்டை விட என் பிள்ளையோட ஆயத்தம் தான் முக்கியம். ஆமென். இஃப் ஹி இஸ் நாட் ப்ரிப்பேர்ட், எனக்கு பின்னாடி இந்த வேலை என்ன செய்ய முடியாது, அவனால செய்ய முடியாது. என்னை விட சிறப்பா செய்யற ஒரு ஆளை விட்டுட்டு போகாம நான் உன்னை பாதியிலேயே அரைவேக்காடு ஒருத்தரை விட்டுட்டு போனேன் அப்படின்னா நான் வச்சிருக்கிறது தேய்ச்சிருவான். நான் சொல்ற உங்களுக்கு புரியுதா இருக்கு? இப்போ நீங்க என்ன சொல்லுவீங்க? ஜேம்ஸ் விட்டு இருந்தாரு பைபிள் காலேஜ், அது வரைக்கும் சூப்பரா இருந்துச்சு. அவர் பையன் வந்தாரு சரியில்லை அப்படின்றீங்களா? சொல்ல மாட்டீங்களா? அப்ப என்னை விட சிறப்பா டீச் பண்ற அபிஷேகம் நிறைந்த அர்ப்பணம் நிறைந்த நபரை நான் உருவாக்கணும். அதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அந்த நபர் என்ன செஞ்சாலும் கஷ்டப்பட்டு ஆயத்தப்படுவது. நாம் கடந்து போன கடினமான பாதைகளையும் ஆசீர்வாதமான பாதைகளையும் நம்ம பிள்ளைகளை என்ன செய்ய வைக்கணும்? பிள்ளைகளை கரெக்டா அந்த பாதையில நடத்தணும். ஒரு பிள்ளையை எப்ப நீங்க ஆயத்தமாக்க முடியும்னு சொல்லுங்க. ஒரு பிள்ளையுடைய ரட்சிப்பு கணக்கு அப்படின்னு ஒன்று இருக்கு. ஒரு பிள்ளைகளை எவ்வளவு காலத்துக்குள்ள ரட்சிப்புல நடத்த முடியும் ஈஸியா? எத்தனை பேருக்கு அது தெரியும்? உங்க பிள்ளைய ரட்சிப்புல நடத்தணும்னா ஈஸியா நடத்துற குறிப்பிட்ட காலம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 5 to 13 தான். 100% அடிக்கலாம். கன்ஃபார்மா 100% என்ன செய்யலாம்? ஆயத்தமாகலாம். 13ல இருந்து 15 வரைக்கும் ஒரு 75% அடிக்கலாம். 15ல இருந்து 18 வரைக்கும் ஒரு 50% அடிக்கலாம். 18க்கு மேல ஒரு 22 வயசுக்குள்ளார ஒரு 25% அடிக்கலாம். அந்த 22 தாண்டிட்டா அதுக்கப்புறம் 60 வயசு தாண்டினா ஒரு 4 பேர் அடிக்க முடியும். ஆயத்த காலம்ன்றது பிசாசு என்ன செய்யலாம் அப்படின்னா உங்க பிள்ளையுடைய ஆயத்த காலத்தை அவன் வேஸ்ட் பண்ண வைக்கிறான். எப்படி? கரெக்டா பாருங்க. அவனுடைய ஹை பீக் டைம் தெரியுமா? 13 to 18 தான் பீக்கான டைம். 13 வயசு தாண்டும் போது 9வது வந்துடுவான். ஸ்கூல்ல சொல்லுவாங்க 10ஆவதுக்கு நீ ரொம்ப படிக்கணும், ஸ்பெஷல் கிளாஸ் போகணும், டியூஷன் போகணும் அப்படின்னு. ஸ்கூல்ல ஞாயிற்றுக்கிழமை நீங்க என்ன செய்வீங்க? அவனை சர்ச்சுக்கு கூப்பிட்டு வராம ஸ்பெஷல் கிளாஸ் அனுப்புவீங்க, ஸ்கூலுக்கு அனுப்புவீங்க. அவ்வளவுதான். அவன் 13 அந்த கேள்விகள்லாம் பயங்கரமா எழும்புகிற காலம் அது. அந்த குறிப்பிட்ட காலத்துல அவனை உலகத்துக்குள்ளேயே வச்சு அவன் எவ்வளவு சொன்னாலும் சொல்லுவான், நான் குரங்குல தான் வந்தேன். குரங்கு மாதிரியே இருப்பான். பாருங்க, பாதி பய மண்டையெல்லாம் இப்படிதான் வச்சிருக்காங்க. குரங்கு மாதிரி தான் இருக்கான். தாடி முதல்ல கொண்டு குரங்கு மாதிரி தான் வச்சிருக்காங்க. சில நேரம் பைபிள் காலேஜ் படிச்சு முடிச்சோடனே குரங்கு மாதிரி தான் இருக்கான். சில நேரம் இங்க என்கிட்ட படிச்சவன் ஒருத்தன் வந்தான். இப்ப அரியலூருக்கு கிராஜுவேஷனுக்கு
இங்கே மட்டும் தாடி வச்சுதான் இங்கே மீசையை காணும். என்னடா குரங்கு மாதிரியே இருக்கு என்ன சொல்லுங்க, எனக்கு இங்கே வளர்றேன். அப்போ இங்கே வளர்றத எடுத்துட வேண்டியது. உனக்கு ஒன்று இங்கேயே வளரணும், இங்கேயே வளரணும். இல்லைன்னா பேசாமல் முழுக்க நினைச்சு இருக்கணும். ஏன் குரங்கு சேஃப்லேயே இருக்கிறது முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு. இந்த காலத்தில் இதெல்லாம் சொன்னோம்னா பாடி ஷேவிங் பண்ணுறான்னு இதெல்லாம் பெரிய கொடூரமாக இருக்குது. ஆண்டவரே சொல்றாரு, அவன் திருப்பி போடாத அப்பம் பேதையான ஒரு ஆண்டவரும் அந்த மாதிரி ஷேவிங்லாம் நல்லா தான் பண்ணுறாரு. ஜூஸ் போயில கிரிப்பு போயில என்ன செய்கிறார், தன் இச்சையின் மத வெறியினால் ஓடுகிற வேகமான பெண் ஒட்டகம் திட்டும் போது என்னன்னு திட்டுறாரு. ஏன்னா நல்ல நல்ல வார்த்தையாக சொல்லி திட்டினாரு, என்னென்னலாம் சொல்லி திட்டிருக்கிறாரு. இன்னைக்கு நம்ம திட்டினோம்னா சபையை விட்டு நிறைய பேர் ஓடி போயிடுவாங்க போகுது. சபைக்குள்ள வரதுக்கே ரெடியாக இல்லை திட்டினோம்னா. யோசிச்சு பாருங்களேன், ஆயத்த காலத்தில் நம்முடைய பிள்ளைகளை விட்டுட்டோம் அப்படின்னா அவங்க தறிக்கிட்டு போயிடும். அப்போ ஒருவன் வளர்ந்துகிட்டே போகணும் அப்படின்னா அந்த நபருக்கு தேவையான மிக முக்கியமான ஒண்ணு அந்த ப்ரிப்பரேஷன் டைம். என்ன டைம்? அதனால தயவு செய்து இந்த ஊழியத்திலும் உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில அதிகமா ஆயத்தப்படுங்கள். நாலாவது, யூ நீட் பேஷன்ஸ். 3ஆம் வசனத்துல அந்த வாசிக்கும் போது 3ஆம் வசனத்துல 4ஆம் வசனத்துல தாவீது ராஜாவாகும் போது உடனே நடக்காது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குறிப்பிட்ட காலம். ஆபிரகாமுக்கு எத்தனை வருஷம்? 25 வருஷம் வாக்குத்தத்தம் நிறைவேற. தாவீதுக்கு 14 வருஷம். யோசேப்புக்கு 16 வயசுல அந்த வாக்குத்தத்தம், 30 வயசுல ராஜாவுக்கு முன்னாடி நின்னா. அவங்க 7 வருஷம் நல்ல செழிப்பான அறுவடை. அதுக்கப்புறம் ஒரு 3 வருஷம் வச்சுக்கிட்டா 40 வயசு. அப்படின்னா எத்தனை வருஷம் ஆச்சு? 24 வருஷம். எத்தனை வருஷம்? 24 வருஷம் வெயிட்டிங்க. தானியேல் 70 வருஷம் வெயிட்டிங்க. எத்தனை வருஷம்? 70 ஆண்டுகள் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜெபம் பண்ற ஆண்டவரே 70 ஆண்டுகள் முடிந்து விட்டதே. அப்போ you need to have a patience. ரொம்ப பொறுமையா. சில நேரம் ரொம்ப பதட்டத்துல போய் எங்கேயா விழுந்துடக்கூடாது. தாவீது பதட்டப்படவே இல்லை, அழகா உட்கார்ந்துருக்க, அமைதியா இருக்க. தாவீது கையில ஒரு குட்டி படம் வந்த உடனே 600 பேர் சேர்ந்த உடனே, நம்மால் 600 பேர் சேர்ந்த உடனே சவுல நானான்னு ஒரு கை பார்க்கறேன். எப்படி? திருட்டு போய மாமனார் கொல்லாம விட மாட்டேன். தாவீது ஒரு ஆளுக்கும் எதிரி கிடையாது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. என் நோட்டீஸே வாங்கல, அனௌன்ஸ் பண்ணலன்னு தெரியும். ஆனா இந்த வாரம் இன்னொரு சர்ச் மீட்டிங் எங்க சர்ச்சில் அனௌன்ஸ் பண்ணேன். என்ன போய் எங்க சர்ச்சில் அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை பாருங்க. நம்ம சர்ச்சோட நோட்டீஸை வாங்கலை, ஆனா அந்த சர்ச்சில் என்ன நடக்குது? மீட்டிங் நடக்குது. எல்லாரும் போயிட்டு வாங்க. சில பேருக்கு என்ன பெரிய பயம் தெரியுமில்ல, நம்ம விசுவாசம் போயிடுச்சுன்னா அங்கேயே போனால் போயிட்டு நம்ம இவ்வளோ கொடுத்து அவன் போகுது அப்படின்னா அவன் எதுவுமே கொடுக்காம எங்கேயாவது என்ன செய்யும்? திரும்ப சொல்லுங்க. நான் ஆடு வளர்த்தேன். என்ன வளர்த்தேன்? ஆடு வளர்த்தேன். இப்ப இல்லை, முன்னாடி வளர்த்தேன். நல்ல செழிப்பா சாப்பாடு போட்டுருப்பேன். நல்ல தலையெல்லாம் எரிஞ்சிருப்பேன், கட்டியிருப்பேன். நல்ல எண்ணெய் கொடுத்துருப்பேன். தானி அந்த இதெல்லாம் திட பொருள் இதெல்லாம் கொடுத்துருப்பேன். பக்கத்துல ஒரு வயல்காரன், அவன் வயல் பச்சை பசேர்னு வந்த உடனே இது வேலியை தாண்டி தாவுகால் போட்டு உள்ள போய் தின்னுட்டு அவன் கட்டி வச்சிருப்பான். கட்டி வச்சுட்டு என்னை கெட்ட கெட்ட வார்த்தையில் திட்டுவான். சொல்லுங்க, ஆட்டுக்கு என்னதான் பழக்கம்? எங்க பச்சையா இருக்கோ, எவ்வளவு கொடுத்து நம்மகிட்ட தின்னாலும் என்ன செய்யும்? சாப்பிட்டு வரட்டுன்னு விடணும். என்ன செய்யணும்? சாப்பிட்டு அவனை துரத்தி விட்டுருவோம் ஒரு நாள். சொல்லுங்க, சாப்பிட்டு வரட்டு திருப்தியா. நான் எந்த மீட்டிங் நடந்தாலும் போயிட்டு வாங்க. துருபதேசத்துக்கு மட்டும் சொல்ல மாட்டேன். துருபதேசத்துல போய் மாட்டிக்கப்படாது நம்ம ஆளுங்க. மற்ற எத்தனையோ அற்புதமான தேவ ஜனங்களை ஆண்டு நினைச்சிருக்கிறார். நான் ஒருத்தன் தான் தமிழ்நாட்டிலேயே பரிசுத்தவான்னு யாராவது சொன்னா நம்பிடாதீங்க. என்ன? அவங்க பேர் தான் கல்ட்டு. என்னது? நான் ஒருத்தர் தான் உங்களுக்காக கோபமோட ஜெபிப்பேன். யாராவது சொன்னாங்கன்னா ஐயோ ஆபத்தான ஆள்கிட்ட அடிச்சிட்டோம், மாட்டிட்டோம்னு அர்த்தம். அது போல ஒரு ஃப்ராடாகவே உலகத்துல என்ன செய்யாது இருக்கு. நான் சொல்றேன், நல்ல கவனிங்க. என்னை விட ஆயிரக்கணக்கான நல்ல ஊழியர்கள் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. ஆமென். இந்த கோயம்புத்தூர்ல அற்புதமா பிரசங்கம் பண்ணக்கூடிய அற்புதமான தேவதாசர்களை இருக்கிறாங்க. வச்சுக்க, இதுதான் சரியான மனநிலை. பொல்லாத மனநிலை என்ன செய்யக்கூடாது? மாட்டிக்கப்படாது. பொறுமையா இருக்கணும். எல்லாரும் சொல்லுங்க, எப்படி இருக்கணும்? பி பேஷண்ட். நீங்க பேஷண்டா இருக்கா? என்னது? பேஷன்ஸ் இல்லைன்னா யூ வில் பிகம் a patient.
பொறுமை இல்லைன்னா என்ன இருக்கீங்க? வியாதி வந்துடும். பொறுமை வாக்குத்தத்தை நிறைவேறும் வரை காத்திருப்பேன். வந்தவன் திடீர்னு ஒருத்தன் இப்பதான் ஆரம்பிச்சா சர்ச்சு பெருசாகி போச்சு, நம்ம என்னடா இத்தனை வருஷமா ஆரம்பிச்சு சர்ச்சு பெருசாகலையேன்னு நினைச்சக்கூடாது. ஊழிய வளர்ற மாதிரி வளரும். எப்படி வளரும்? வர வர என்ன செய்யும்? விருத்தி அடையும். ஆனா சொல்றோன்னு என்ன செய்யணும்னு நினைக்கக்கூடாது. சில பேர் ரொம்ப ஆழமா ஏற்கனவே என்ன போட்டிருப்பாங்க, ஜப்பான்ல ஒரு விதமான மூங்கில் இருக்கிறது. அந்த ஜப்பான் மூங்கிலுக்கு ஒரு பழக்கம் உண்டு. கிட்டத்தட்ட அந்த மூங்கில விதைச்ச பிறகு 7 வருஷம் தண்ணி தாய்க்கணும். எத்தனை வருஷம்? வெளியவே என்ன செய்யாது. அந்த 7 வருஷமும் அமெரிக்கால இருந்து ஒரு டூரிஸ்ட் போயிருந்துருக்கிறான். ஒவ்வொரு வருஷமும் ஒரு லாட்ஜில் தங்குவான். அந்த லாட்ஜில் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு வயல். அந்த விவசாயி வெறும் வயலுக்கு தண்ணி ஊற்றுறத பார்த்துட்டே இருந்திருக்கிறான். ஒரு நாள் அவனுக்கு வந்து பொறுமை இழந்து போய் கேட்டிருக்கான், யோ என்னையா நானும் 7 வருஷமா வர்றேன், நீ என்ன செஞ்சுட்டு இருக்கிற? இங்க ஏதாவது விளையுமா இந்த வெறும் பூமியா அப்படின்னு. நீங்க அடுத்த வருஷம் வாங்க. அடுத்த வருஷம் வந்தா அந்த வருஷமும் என்ன இல்லை, ஒண்ணுமே வளரல. அவர் வந்து என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா, அன்னைக்கு நைட்டு சரியான மழை, இடியோட என்னது மழை. அன்னைக்கு நைட்டு பார்க்கும்போது ஒன்றும் இல்லை. அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சு பார்த்தா 3 அடிக்கு என்ன இருக்குது, ஒரேடியாக வளர்ந்துருக்கு 3 அடிக்கு. நைட்டு போய் படுத்துட்டு அடுத்த நாள் பார்த்தா 10 அடிக்கு இருக்கான். அடுத்த நாள் பார்த்தா 15 அடிக்கு இருக்கான். அடுத்த நாள் பார்த்தா 30 அடிக்கு இருக்கான். ஒரு வாரத்துல 100 அடியை தொட்டுருச்சான். அந்த என்னது மூங்கில். அதுதான் இருக்கிறதுலே உலகத்திலேயே காஸ்ட்லியான மூங்கில். ஆனா அந்த விவசாயி 7 வருஷம் ஒண்ணுமே தெரியாத ஒரு பூமியில தண்ணி ஊற்றிட்டு, இந்த கிராஜுவேஷன் முடிஞ்ச அடுத்த நாளே எங்க உடன் ஊழியர்களுக்கெல்லாம் மீட்டிங். அதுல ஒரு குடும்பம், ஒவ்வொரு குடும்பமா நான் பேசினேன். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கிட்ட முதல்ல ஒய்ஃப் கிட்ட சந்தேகங்கள்லாம் கேட்டேன். அதில் ஒரு தங்கச்சி சொன்னாங்க, ஒரு ஆத்மா கூட என்ன செய்யணும், ஞானஸ்நானம் கொடுக்கல, 4 வருஷம் ஆச்சு, கஷ்டமா இருக்கு. நான் சொன்னேன், அம்மா நீ வந்து இப்போ இந்த காலத்துல யோசிக்கிற ஒரு ஆத்மா கூட ஆதாயம் பண்ணலேன்னு. 4 வருஷம் ஆச்சே. ஏன் கோயம்புத்தூர்ல அதை விட ஈஸியா பண்ணிக்கலாம். எங்க ஊர் பக்கம் வாங்க, கிராமத்துல ஒரு ஊழியத்தை என்ன செய்வேன் கொடுக்குறேன், செஞ்சு பாருங்க, அப்புறம் தெரியும். 4 வருஷம் ஆச்சு, ஒரு ஆத்மா கூட இல்லை. நான் சத்தம் போடுவேன் பாஸ்டர், என்னையா பண்ற, ஒழுங்கா ஜோம் பண்ணு அப்படின்னு. ஒரு நாள் கூட அடிச்சு போடுறேன். 4 வருஷம் ஆச்சு, எங்களை கத்தர் அடைச்சா. நான் சொன்னேன், வில்லியம் கேள்வி 7 வருஷம் ஆச்சு, ஒரே ஒரு ஆத்மாவுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தேன். அதோடய நான் தரிசனுக்கு 7 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் ஹட்சன் டெய்லருக்கு 7 வருஷம் ஆச்சு. நம்ம பரிசுத்தவான்கள்லாம் விட்டு ஓடி போயிருந்தாங்கண்ணா, இன்னைக்கு இந்தியாவில் யாரும் இருக்க மாட்டா சொல்லுங்க. பொறுமையினாலே, எல்லாரும் சொல்லுங்க, பொறுமையினாலே உங்கள் ஆத்மாவையும் வாக்குத்தத்தத்தையும் காத்துக்கொள்ளுங்க. ஆமென். வாக்குத்தத்தம் உங்க ஆத்மாக்குள்ள, திட்டம் உங்க ஆத்மாக்குள்ள, பொறுமை உங்க ஆத்மாக்குள்ள இருந்துச்சுன்னா அந்த வாக்குத்தத்தமும் திட்டமும் ஏற்ற காலத்துல நிறைவேறும். அது வர சோர்ந்து போகாம தேவனுக்காக ஓடணும். ஆமென். இப்போ பொறுத்து இருந்தாச்சு. இப்போ குறிப்பிட்ட காலம் வந்து விட்டது. 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தேசத்திலே குடியிருந்த எபூசியர் மேல் யாரு யுத்தத்துக்கு போறா? எல்லாரும் சொல்லுங்க. யுத்தம் பண்ண யாரு போறா? ராஜாவானவனா யாரு? தாவீது யுத்தத்துக்கு போறான். இல்ல, நான் சொல்லிடுறேன். போகணும். எல்லாரும் சொல்லுங்க, போகணும். வர்றதெல்லாம் ஓகே தான், போகிறது தான் இல்லை. நம்ம இயேசு சொன்னார், நீ இருக்கிற இடத்துல இருந்து நீ ஜெபம் பண்ணிக்கொண்டே இருந்தார் நான் கொண்டு வர வேண்டிய ஆத்துமாக்களை எல்லாம் கொண்டு வருவேன். பைபிள் ஒரே ஒரு வசனம் எனக்கு காட்டிடுங்க, நான் கிளம்பி போயிருக்கேன். ஆனா இயேசு சொன்னாரு, நீங்கள் புறப்பட்டு, என்ன சொல்லுங்க, இருக்கா போய்தான் இருக்கா, இல்ல பொய் இல்லையா? போகாதவங்க பொய் சொல்றீங்கன்னு அர்த்தம். இப்பதான் வந்தா அதுல புறப்பட்டு போன்றீங்களே, தேங்க்யூ பாஸ்டர், முடிச்சிட்டீங்களா? ஆமேன்னு சொல்லுங்க. கிளம்புறது இல்லை. நம்ம போய் மற்றவங்களுக்கு சுவிசேஷம் என்ன செய்யணும், சொல்லணும். எல்லாரும் சொல்லுங்க, ஆத்மாதாயம் செய்யணும். டிராக்ஸ் அடிப்பா மாஸ்டர். இப்போ உங்க ஊர்ல என்ன கொல்லலாம் பார்த்துருக்காங்க. 2 முறை கோயம்புத்தூர் செத்துருப்பேன் நான். ஆமா,
ஆனால் இந்த கோயம்புத்தூர் பக்கம் வரமாட்டேன்னு சொன்னால் ஒரு தடவை என் காரை எரிச்சு விட்டாங்க. 3 விபத்து நடந்திருக்கு எனக்கு இதே ஊரில். ஒரு தடவை பிடிச்சிட்டாங்க 2 பேர், கொல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு. சரி கொல்ல முடிஞ்சா கொள்ளுன்னு அவன் 2 பேர் நான் 2 பேர். பைபிளை மட்டும் பிடிங்க என்ன செஞ்சுட்டாங்க, எரிச்சாங்க. 2 பேர், நானும் 2 பேர், நீனும் 2 பேர். அதனால் விட்டுட்டு போகிறேன், இல்லைன்னா கொண்டு போவேன். வேலையை பாருடா. இல்லை இல்லையா சொல்லுங்க. போகிறது தான். என்னைக்கு போனால் என்ன, அதனால் நான் போயிட்டு தான் இருப்பேன். புரியல? உலகத்தை விட்டு ஒரு நாள் போகிறது என்னைக்கு போனால் என்ன, அதனால் இன்னைக்கு சுவிசேஷம் சொல்ல போயிட்டு தான் இருப்பேன். அதுதான் தைரியம். தாவீது போகிறான். எங்கடா போகிறான் அப்படின்னா பயங்கரமான எபூசியர் இருக்கிற இடம். இந்த எபூசியர் நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதாரண கிடையாது. தேவர் நாட் ஜஸ்ட் ஹியூமன்ஸ். அவங்கெல்லாம் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா ராட்சச பிறவிகளில் மிக்ஸ்டான ரேஸ், கலப்பினம். நல்ல வாட்ட சாட்டமாக எப்படி இருப்பான், உயரமாக இருப்பான். ஊமையும் சப்பானியும் குருடனும் சேர்ந்தே என்ன பண்ணிடலாம், படையை அடிச்சு கொண்டுடுவான். அந்த அளவுக்கு எப்படிப்பட்டவன், ஸ்ட்ராங்கான ஆளுங்க. வேதம் சொல்லுகிறது தாவீது யுத்தத்திற்கு புறப்பட்டு போனான். அல்லேலூயா. வாடா பார்த்துக்கிறோம் வாடா. அல்லேலூயா. ஒரு இடத்துல பைபிள்ல இருக்கு, தாவீதுக்கு சின்ன வயசுல இருந்தே எருசலேம் மேல கண்ணு. எருசலேமை குறித்த தரிசனத்தை ஆண்டவர் எப்ப வெளிப்படுத்தினார்? முதல்ல யாருக்கு வெளிப்படுத்தினார்? ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்தினார். சூப்பர் சிஸ்டர். என்னன்னு சொன்னாரு? மோரியா என்னும் மலைக்கு போய் அதுல நான் குறிப்பிட்ட இடத்துல நீ உன் மகனை என்ன செய்ய. அதுதான் அந்த மோரியா மலை. இந்த கொல்கத்தா மலைன்னு வச்சுக்கிறீங்களே, அதுதான் அந்த மேடு. அந்த காலத்துல யார் போனது? ஆபிரகாம். இப்போ நல்லா தெரியும் தாவீதுக்கு என்ன அப்படின்னு கேட்டா, கர்த்தர் இந்த இடத்தை என்ன செஞ்சிருக்கிறார், தெரிந்து கொண்டிருக்கிறார் அப்படின்றத அவன் ஆவியில என்ன செஞ்சுட்டான், உணர்ந்துட்டான். இவனுக்கு சின்ன வயசுல இருந்தே விஷயம் எல்லாம் நியாயப்பிரமாண புஸ்தகத்தை அவனுக்கு சின்ன வயசுல இருந்தே தெரியும். கர்த்தருடைய வேதத்துல அவன் ரொம்ப பிரியமானவன். அப்போ ஆதியாகமம் நல்லா வாசிச்சு இந்த மலையை குறிச்சு வச்சுக்கிட்டான். அந்த மலையை நம்ம பிடிக்கணும். என்னத்தை பிடிக்கணும்? என்ன அப்படின்னா அந்த மலை மட்டும் யோசுவா காலத்துல பிடிபடவே இல்லை. அல்லேலூயா. அந்த எருசலேம் மட்டும் கானானியர் அங்கிருந்து துரத்தப்படவே இல்லை. பென்யமீன் கோத்திரத்துக்கு உட்பட்ட இடம், யூதா கோத்திரத்துக்கு உட்பட்ட இடம் கிடையாது. பென்யமீன் கோத்திரத்தார் வீக்கான ஆளுங்க. ஆண்டவர் பென்யமீன் கோத்திரத்துல முதல் ராஜாவை தெரிஞ்சு கொண்டதுக்கு காரணம் என்னன்னா, அவன் எப்படியாவது அந்த மலை என்ன செய்வான், பிடிச்சிருவான். அவன் வந்து என்ன செய்வான், சவுல் பிடிப்பான்னு நினைச்சாரு. அவன் என்ன செய்யல, பிடிக்கல. தாவீத ராஜாவாக அடுத்த நொடி சொல்றான், என் தேவனுடைய பெட்டி அங்கதான் இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி அதை முதல்ல பிடிப்பண்டான்னு முடிவு பண்ணிட்டான். அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். உங்களுடைய சரியான வல்லமை சரியான இடத்தை நோக்கி செயல்படுத்தப்பட வேண்டும். You need to use your power in the right place, in the right time, for the right purpose. Amen. சரியான இடத்துல. எருசலேம் தான் அவருடைய தரிசனம். எல்லாரும் சொல்லுங்க, எது? எருசலேம் என் தரிசன பூமி. தாவீது முடிவு பண்ணிட்டான். தாவீது கோலியாத்தை கொன்னான் பாத்தீங்களா? கோலியாத்தை கொன்ன பிறகு பைபிள்ல ஒரு இடத்துல இருக்கு, அவன் தலையை வெட்டி எங்க கொண்டு போய் டிஸ்பிளேல வச்சானா? எருசலேமுக்கு எதிராக டிஸ்பிளேல வச்சானா? ஒரு ஈட்டியில சொருகி நிறுத்தினானா எருசலேமுக்கு எதிராக. எதுக்கு? எருசலேமுக்கு எதிராக இருக்கிற மலை என்னது? கோல்கதா. என்னது? கொல்கதான்ற வார்த்தைக்கு கோலியாத்தின் தலைன்னு அர்த்தம். கபாலஸ்தலம். என்ன கபாலஸ்தலம்? அந்த மண்டை ஓடு மாதிரி அது இருக்கணும் இல்ல, கோலியாத்தின் மண்டையை வைத்த இடம் கபாலஸ்தலம்னா. என்ன ஸ்தலம்? கோலியாத்தின் மண்டையை சொருகி வச்சு அவன் 18 வயசுலயே சொல்லிட்டான், என்னன்னு, வருவேன்டா ஒரு நாள் ராஜாவா வருவேன், வந்த பிறகு முதல்ல யார்கிட்ட தான் சண்டைக்கு வருவேன், ஓடுதான் வருவேன், அது என் தரிசன பூமி, அதை நீயா வச்சிருக்க, பார்த்துக்கிறேன்டா அப்படின்னு கபாலஸ்தலத்துல சொருகி விட்டு போயிட்டான். இப்ப யுத்தத்துக்கு வர ஆரம்பிச்சவன எந்திரிச்சு முதல் யுத்தத்துக்கு எங்க போறான்? நேரா போறான்.
அங்க போக ஆரம்பிக்க உடனே, உங்க வல்லமை வெளிப்பட ஆரம்பிச்ச உடனே எதிரியுடைய சூழ்ச்சி, எள்ளி நகையாடுகிற பேச்சுக்கள்லாம் வரும். அங்க பாத்தீங்கன்னா அவங்க சொல்றாங்க, தேசத்தில் குடியிருக்கிற எபூசியர் மேல் யுத்தம் பண்ண ராஜாவானவன் எருசலேமுக்கு போனான். அவர்கள் இதிலே பிரவேசிக்க எல்லாம் சொல்லுவாங்க, இதெல்லாம் உங்களால முடியாது, இதெல்லாம் உங்களால ஜெயிக்க முடியாது, இதெல்லாம் உங்களால வாய்க்காது. என்ன அரியலூர்ல எனக்கு ஒரு 2 வருஷம் ஜோம் பண்ணி எனக்கு ஒரு பைக்கு எங்க அப்பா வாங்கி கொடுத்தாரு. நான் அந்த பணத்தை வச்சு ஜோம் பண்ணிட்டே இருப்பேன், ஆண்டவரே எனக்கு ஒரு பைக் கொடுங்க. ஏன்னா சைக்கிள் தான் ஊழியருக்கு வந்தேன். ஒரு 4 பேர் போவோம் சைக்கிள்லயே போகும்போது. நான் கேட்டேன், ஆண்டவர் ஒரே ஒரு பைக் கொடுங்க ஆண்டவரே. அப்போ ஜோம் பண்ணி வாங்கினேன். நான் பைக் வாங்கிட்டு ஊர்ல போயிட்டு இருக்கேன். ஒரு பாஸ் சொல்றாரு, இவர் பெரிய இன்டர்நேஷனல் பாஸ்டர், நான் பைக்லயே போறாரு, பைக்லயே வர்றாரு. நான் உடனே ஐயோ என்னை பத்தி இப்படி பேசுறேன், ஐயோ அவர் தீர்க்கதரிசனம் சொல்லியிருக்காரு. அது இன்னைக்கு நான் உண்மையாவே இன்டர்நேஷனல் பாஸ்டர் தான். அது ஒரு நாளைக்கு ஒரு செய்தி பேசினா 55 நாட்டுல இருந்து பாக்குறாங்க. அதோட டெமோகிராபிக்ஸ் பார்த்தா எத்தனை நாட்டுல இருந்து பார்த்தாங்கன்னு வரும். 55-60 நாட்டுல இருந்து ஜனங்க, நம்ம தமிழர்கள் என்ன செய்றாங்க, அப்ப நான் இன்டர்நேஷனல் பாஸ்டர் தானே சொல்லுங்க. சொன்னோம் அப்படிதான், ஒன்னால முடியாது, இவர் பெரிய ஆடு, இவர் கிழிச்சுவாரு, ஆளை பேருவேன், இவெல்லாம் வந்து என்னத்தை செஞ்சிட போறான், அதான் சொல்லிட்டு போறாங்க. ஆனா ஆண்டவர் உங்களை கொண்டு செய்ய நினைத்ததை யாரும் தடை பண்ண முடியாது. அந்த வசனத்தை வாசிக்கிறோம், நீ இதற்குள் பிரவேசிப்பதில்லை, குருடரும் சப்பானிகளும் உன்னை தடுப்பார்கள் என்று சொன்னான். ஆனாலும் தாவீது, எல்லாரும் சொல்லுங்க, அந்த ஆனாலும் தான் மேட்டர். என்ன ஆனாலும், எல்லாரும் சொல்லுங்க, என்ன ஆனாலும் தரிசனத்தை பிடிக்கிறத என்ன செய்யக்கூடாது, விடக்கூடாது. அல்லேலூயா. தரிசனம் நடந்துடணும். ஆமென். லக்க நோக்கி ஓடிடணும். ஆமென். அதுல ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது, தொய்வு இருக்கவே கூடாது. அல்லேலூயா. எனக்கு பிள்ளைகளை வளர்க்கணும். இப்ப 45 பேர் இருக்கிறாங்க. இந்த வருஷம் மே மாசம் வரும்போது குறைஞ்சபட்சம் 20 இருந்து 30 பேர் வருவாங்க. பெண்கள் பைபிள் காலேஜுக்கு ஒரு 10 பேர் வருவாங்க. ஆண்கள் பைபிள் காலேஜுக்கு ஒரு 10 பேர். 20 பேர் சேர்ந்தா எனக்கு எத்தனை பேர் எங்க வீட்டுல? 65. இப்பயே 45 + 5 6, 45 + 6 51 பேர் சாப்பிடணும். டெய்லி 51 பேர் சாப்பிடணும். என்ன அப்புறம் 75 பேர் ஆயிடும். எத்தனை பேர் ஆயிடும் இந்த வருஷம் முடியும் போது? யோசிச்சுட்டே என்ன செய்யறது, எதையாவது என்ன செய்யணும், செஞ்சிடணுமே அப்படின்னு புதுசா என்ன பண்ணிக்கிட்டே இருக்கு. இப்போ புதுசா ஃப்ரேம்லாம் செஞ்சு வச்சிருக்கேன் பாருங்க, நிறைய ஃப்ரேமா இருக்கும். அது எல்லாமே நானே டிசைன் பண்ணி பின்ட்ரெஸ்ட்ல இருந்து எடுக்கிறதெல்லாம் எடுத்து போட்டு டிசைன் பண்ணி ஃப்ரேம் எல்லாம் எங்க பைபிள் காலேஜ் பிள்ளைகளே செஞ்சது. அதுல இருக்க ஒரு ஃப்ரேம் கூட வெளியே இன்னொரு ஆள் செஞ்சது கிடையாது. எதுக்குறான்னு கேட்பாங்க. எனக்கு வேலை நடக்கணும். என்ன நடக்கணும்? எனக்கு எருசலேம் பிடிக்கணும், எனக்கு பைபிள் காலேஜ் நடக்கணும். நான் போய் பிச்சை எடுக்க முடியாது, ஆனா என்னால சேல்ஸ் பண்ண சொல்லுங்க, முடியுமா முடியாதா? இப்போ ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லிட்டாருன்னா, இத்தனை பேருக்கு நீ சாப்பாடு போடணும். இப்போ நான் இப்படி எதிர்பார்த்துட்டு இருக்கேன், ஒரு நாள் வரும், ஒரு 500 பேருக்கு சாப்பாடு போடுறதுனால என்ன செய்யும் வரும். அப்போ 500 பேருக்கு சாப்பாடு போடணும்னா எனக்கு புக் இருக்கணும். ஒரு 100-150 புக் இருந்துச்சுன்னா அது ரொட்டீனா என்ன பண்ணிக்கிட்டே இருக்கும், எங்கேயாவது சேல்ஸ்ல யாராவது ஒருத்தர் வாங்கிட்டு இருப்பாங்க. அந்த புக்கில் வர்ற பணம் இந்த இருக்கிறதெல்லாம் ஒரு பைசா கூட எங்களால் எடுக்க மாட்டாங்க. பிரிண்டிங்கு ப்ளஸ் பைபிள் காலேஜ் சாப்பாடு, அவ்வளோதான். அப்படியே அது தனி அக்கௌண்ட், எல்லாமே அதோடைய கணக்கு எல்லாமே அப்படி. அப்போ எனக்குள்ள எதை செய்யணுமோ அந்த காரியத்தை செய்யணும். நீங்க ஊழியத்தை குறித்து மட்டுமே சிந்திங்க. உங்க தரிசனம் என்ன, சர்ச்சா, அந்த சர்ச்சை பத்தி மட்டுமே சிந்திங்க. 4 வித்தியாசமா சிந்திக்க கூடாது. நீங்க என்ன எங்கிட்ட திருப்பி போட்டு அடிச்சாலும் நான் ரிவர்ஸ்ல வந்து விழுந்தாலும் எங்க தான் விழுவேன்னா பைபிள் காலேஜ் தான் வந்து விழுவேன். இது எதுக்குன்னு கேட்டா பைபிள் காலேஜ், இது எதுக்கு பைபிள் காலேஜ், இது எதுக்கு பைபிள் காலேஜ், அது எதுக்கு பைபிள், எல்லாமே என்னடா எல்லாமே இப்படிதானா, எல்லாமே அதுதான், எல்லாமே சப்ஸ்டிட் தான். எதுதான் மெயின்? ஏன்னா அதுதான் என்னுடைய எருசலேம். ஆமென். நீங்க அங்கதான் வாழணும். உங்க தரிசனத்துக்குள்ளதான் நீங்க வாழணும், உங்க எல்லைக்குள்ள நீங்க வாழணும். அதுதான் உங்களுடைய வெற்றி, அதுதான் உங்களுடைய ஆசீர்வாதம். ஆமென். இப்போ நான் அங்க இருந்து இவ்வளவு தூரம் இருக்கேன், இது என் தரிசனம் கிடையாது. ஆனா இந்த தரிசனத்தினுடைய அலை இது என்னது? நான் இங்க இருந்து 2 பேரும் தூக்கி போயிடுவேன். கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸுக்கு 2 பேர் நீங்க யாராவது செய்யறீங்க, கண்டிப்பா என்கிட்ட மாஸ்டர் நல்லா டீச் பண்றீங்க, கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்பீங்க. அப்ப என் வேலை என்ன செஞ்சது? நான் வந்து என் வேலையில தான் இருக்கேன், உங்க வேலையில வரல. நான் புரியுங்க உங்களுக்கு? நான் ஏன் எருசலேம்ல இருந்து உங்க எருசலேமை ஆசீர்வதிக்கிறேன், அவ்வளவுதான். நான் என் எல்லையை விட்டு வெளியே வர்றது
என்ன பாக்குறீங்க? அடப்பாவி மனுஷா, அங்க எங்க போட்டு நம்மகிட்ட எங்க அட்வர்டைஸ் எது வரைக்கும் வந்துட்டாங்க ஐயா, நம்ம வீட்டுக்குள்ளே வந்துட்டாரு இந்த மனுஷன். எத்தனை பேர் சேர விரும்புறீங்கன்னு இப்ப கை தூக்க சொல்ல மாட்டேன், ஏன்னா நீங்க எல்லாரும் தூக்கிட்டு சேர மாட்டீங்க அப்புறம். ஆனா நீங்க கண்டிப்பா சேரணும் படிக்கிறது. நீங்க கற்றுக்கொள்ள வேண்டிய நிறைய காரியங்கள் இருக்குது. கற்றுக்கொள்வது ஊழியக்காரனா மாறுறதுக்கு இல்லை, ஒரு தரமான விசுவாசியா இருக்கிறதுக்கு நம்ம நிறைய கற்றுக்கொள்ள வேண்டியது. ஆமென், அல்லேலூயா. அப்போ நம்ம கற்றுக்கொள்ளும் போது நம்ம ஒவ்வொருத்தரையும் வளருகிறோம். இப்போ நான் ஒரு பகுதியில் இருக்கிற 4 வசனம் 5 வசனம் தான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறேன். என்னை விட்டீங்கன்னா இன்னைக்கு சாயங்காலம் வரைக்கும் அதே பேசிட்டே இருப்பேன். நான் 12 நிமிடம் குடிக்க சொல்லியிருக்காங்க, இன்னும் எனக்கு 15 நிமிடம் இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. வசனத்துக்குள்ள உங்க எருசலேமுக்குள்ள உங்க பெர்ஃபார்மன்ஸ் பக்காவா இருக்கும். எல்லாரும் சொல்லுங்க. Even if you have tremendous power without performance, that power is useless. ஒரு ஜெனரேட்டர் இருக்கு, பெட்ரோல் ஃபுல்லா இருக்கு, ஆனா உங்க வீட்டுல இருக்கிற லைட் என்ன செய்ய மாட்டேங்குது, எரியல அப்படின்னா அது என்ன பிரயோஜனம்? பவர் இருந்து என்ன பிரயோஜனம்? நான் சொல்றது புரியுதா? பாஸ்டர் என்கிட்ட 1 கோடி ரூபாய் இருக்கு பாஸ்டர், கிழிஞ்ச சொக்கா போட்டுட்டு வந்தீங்கன்னா என்ன பிரயோஜனம்? என்னத்துக்கு அந்த 1 கோடி? அந்த 1 கோடி அட்லீஸ்ட் ஒரு நல்ல தரமான தகுதி கேட்ட ஒரு வஸ்திரத்தை கொடுக்க முடியல அப்படின்னா அந்த பவர் பணம் வேஸ்ட். பெர்ஃபார்மன்ஸ் இருக்கணும். உங்க ஊழியத்துல பவர் இருந்தா மட்டும் இருக்க போதாது, அது என்ன செய்யணும்? செயல்படணும். இப்போ தாவீதோடு இருந்தவர்கள், தாவீது பவர்ஃபுல் மட்டும் கிடையாது, he is a wonderful performer. எங்க விட்டாலும் அவன் தான் தலை அப்படி நிற்பான், தனியா தெரியுவான். அல்லேலூயா. தாவீதை உங்களால 10 பேரோட உட்கார வைக்கவே முடியாது. லீடர்ஸ் ஆர் ஆல்வேஸ் லீடர்ஸ். தே டாமினேட் த ஸ்பேஸ். அவங்க உள்ள வந்த உடனே அந்த ஸ்பேஸ் அவங்க ஆக்குபை பண்ணிடுவாங்க. இப்போ நான் வந்து இங்க வரும்போது அக்கா கொஞ்சம் பேருக்கு என்னை பத்தி தெரிஞ்சவங்களுக்கு நான் இருக்கும்போது இங்க ஃபாதர் பர்க்மன் சொன்னா யார் தான் லீடரு? தைரியமா சொல்லுங்க, அவர் தான் லீடரு. ஏன்னா அவர் உள்ள வந்த உடனே ஏன் டாமினன்ஸ் அவர் நினைச்சிடுவாரு, அமுச்சிடுவார். ஏன்னா அது எனக்கு மேல பெரிய தலை. அல்லேலூயா. எங்களுக்குலாம் குரு. அவர் வந்தா நான் யாரு? அமைதியா உட்கார ஜேம்ஸ் அப்படின்ற மாதிரி ஆயிரும். வாயே திறக்க மாட்டேன், ஏன்னா அவர் நமக்கெல்லாம் அப்பா. ஆமென். தாவீது அப்படியான அவன்கிட்ட பவர் மட்டும் கிடையாது, அப்படி ஏரியாக்குள்ள கால் வச்சுட்டானா கோலியாத்து கிட்டு நடுங்கு. சவுலே சொல்லுவான், சரி போ தம்பி, சண்டை போட முடியாது, சரி போ. அவனை பார்த்த பிறகு வேணான்னு சொல்ல தோணாது. யாருக்கு? சவுலுக்கு. யுத்த கணக்கு போறியா? நானே கேட்கிறேன். இவன் போய் தோத்துட்டான்னா மொத்த தேசமே நினைச்சிடும், தோத்து போயிருக்கும், அடிமையாயிரும். ஆனா சவுல் வந்து யாரை விடுறான்? தாவீதை விட்டான் பாருங்க. அவன் விடுறதுக்கே அவன் கிட்ட இருந்த அந்த அவன் பேசுறான் பாருங்க. ஒரு விசை என்ன வந்தது? சிங்கம் வந்தது. ஒரு விசை கரடி வந்தது. அந்த ரெண்டையும் பிடிச்சி ஆட்டை என்ன செஞ்சேன்? சிங்கம் கரடியா வேணா, நம்ம நிறைய பார்த்தாலே ஓடுவோம். இவன் பெரிய பெரிய ஐட்டமா சொல்றான். தப்ப இந்த கோலியாத்தை என்ன செஞ்சிருவான்? காலி பண்ணுவாயா, போயா பாப்போம். அவனுடைய அந்த அந்த சில நேரம் நமக்கு பவர் இருக்கும். சொல்லுங்க, யூ நீட் டு டெவலப் இன் தட் ஏரியா. அந்த ஏரியால டாமினேட் பண்றதுக்கு உங்களை கர்த்தர் பலப்படுத்துவார். ஆமென். அல்லேலூயா. அது வந்தாதான் வளர்ச்சி வரும். இப்போ வளர்ச்சி வந்துச்சு, அடுத்து என்ன பண்ணணுமா? எவன் சாலகத்தின் வழியா ஏறி, எல்லாரும் சொல்லுங்க. தாவீது ஒரு வார்த்தையை சொல்றான், என்னன்னு? எவன் எபூசியரையும் தாவீதின் ஆத்துமா பகைக்கிற குருடரையும் முறியடிக்கிறானோ. தாவீது இப்போ பெர்ஃபார்மன்ஸ்ல ஏரியாக்கு வந்துட்டான். வந்துட்டு தாவீது பார்க்கறான், சீயோன் கோட்டையை சுத்தி வர்றான். கோட்டை மூடி இருக்கு, உள்ள என்ன செய்ய முடியாது, யாரும் போக முடியாது. தாவீது வழியை கண்டுபிடிச்சு வச்சிருக்கான். என்ன வழி தெரியுமில்ல? சாக்கடை தான் வழி. சாலகம்ன்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா, எருசலேமின் கழிவு நீர்கள் எல்லாம், கக்கூஸ் எல்லாம் கழுவி தண்ணி வடிக்கிற ட்ரைனேஜ். உங்கூர்ல என்னன்னு சொல்லுவீங்க? நம்ம ஊர்ல இருக்கு, நடுவில் இருக்குது. பாதாள சாக்கடை வழியாக ஏறி. எது வழியாக ஏறி முடியுமா நம்மளால? தாவீது கிட்ட ஒரு டீம் இருந்துச்சுங்க. they were so perseverant. அவங்களுக்கு ஒரு பெர்சிவரன்ஸ் என்ன அப்படின்னா, விடமாட்டேன்டா, சாக்கடை வழியா தான் போகணுமா, போவேயா?
சில நேரம் எருசலேமை பிடிக்கிற வழி சாக்கடையாக தான் இருக்கும். எல்லாரும் சொல்லுங்க, தரிசனத்தை பிடிக்கணும் அப்படின்னா சில நேரம் எதுக்குள்ளே தான் போகணும், சாக்கடை. நம்ம ஊர் சாக்கடை மாதிரி அவ்வளோ ஹைட்டு பயங்கர உயரமாக நடந்து போவதற்கு அப்படியே நான் இன்னும் நான் சொன்னேன்னா நீங்கள் சாப்பிட மாட்டீங்க மதியம். அதனால நான் டீட்டெயிலாக சொல்ல விரும்பல. இவன் உள்ள போகும்போது இந்த டீம் எவ்வளோ நாட்டம் பிடிச்சிருக்குமோ தெரியாது. ஆனால் அவன் கூட இருந்தாங்க பாருங்க, அக்கா மாவங்க யாரு, யோவாபு அவனுடைய சகோதரர்கள். ஏ அப்பா, மாமா மேல அம்புட்டு பாசம். என்ன பாசம்? தாவீதோட அக்கா மாவன் அம்புட்டு பாசம் தாவீது மேல. மாமா விடுமாமா பாத்துக்கிறேன் அப்படின்னு எங்க போறான், சாக்கடை வழியா ஏறிப்பான். ஒரு டீம் நமக்கு தேவைங்க. சாக்கடை வழியா ஏறிதான் போய் எருசலேம் பிடிக்குமா? நான் ஜோம் பண்ணிட்டு இருக்கேன் அந்த மாதிரி ஆட்களுக்காக. நான் பிடிக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆட்கள்லாம் இப்போ கொடுத்துருக்கிறாரு. என் பிள்ளைகளை, செல்ல பிள்ளைகளை கொடுத்துருக்கிறார் நிறைய பேர். இப்போ ஒரு கிராமத்துல போர் ஓடிட்டு இருக்கு. எங்க ஆள் இருக்கான், எப்ராஹிம் இருக்கான். இவங்க எல்லாம் என்ன பண்ணணும்னாலும் பண்ணுவாங்க. நமக்கு தரிசனம் இதுதான்டா, இதை பிடிச்சிடணும்டா அப்படின்னா உயிரை கொடுக்கறதுக்கு ரெடியா இருப்பாங்க. அப்படி ஒரு 4 பேர் உங்களோட இல்லாம நீங்க வர வர விருத்தி அடையவே முடியாது. ஆமென். சீக்கிரட்டா சொல்லிடுறேன், வெறுங்கையால உடம்போட ஒத்த கையில தட்டினா வரவே நல்லா பழமொழி தெரியும். ஆனா எவனையும் பக்கத்தில் சேர்க்க மாட்டான். நல்ல பழமொழி தெரியும். மாஸ்டர், அந்த பிசினஸ் வளர்க்கணும்னு ஆசைப்படுறேன். நீ ஏன் வளர்க்க முடியாது? உன் கூட 4 பேர் வேலைக்கு எது செய்யணும்? இல்லை, நானே இந்த வேலையெல்லாம் வேணாம், நீனே செஞ்சுதான் வர வர விருத்தடையதுக்கு பதிலா வர வர வருந்து எடுத்து கீழே போயிட்டு ஒரு 2 பேர் உள்ள சேர்த்து என்ன செய்யணும்? மாஸ்டர், அவன் பக்கத்துல கடையை போட்டுறான் பாஸ்டர் போடட்டு. ஆனா உங்களை வளர்த்து விட்டு தான் அவன் இன்னொரு கடையை போடுவான். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா புரியலையா? அதுக்குள்ள இன்னும் 4 பேர் வருவான். அவன் 4 பேர் கடையை போட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு 4 பேர் வருவான். அவன் 4 கடையை போட்டுட்டு அல்லேலூயா அல்லேலூயா. ஷானுபேக்ஸ்காரனுக்கு இருக்கிற தரிசனம், போத்தீஸ் கடைக்காரனுக்கு இருக்கிற தரிசனம், சென்னை சில்க்ஸ் கடைக்காரனுக்கு இருக்கிற தரிசனம், சென்னை மொபைல்ஸ்காரனுக்கு இருக்கிற தரிசனம், அதுக்கப்புறம் வேற என்னங்க மொபைல் பூர்விகா மொபைல்ஸ்க்கு இருக்கிற தரிசனம் நமக்கு இல்லாம போய்விட்டது. அவன் எல்லாம் பிரான்ச்சா போடுறான். நம்ம மட்டும் என்ன பண்றோம்? அனைவரும் இங்கே வாருங்க, இங்கே வரங்க. எவ்வளவு காலம் இங்கே வருங்க சொல்லுங்க. அங்கங்க கடையை போட வேண்டியதாங்க. புரியல? புரியாத புரிஞ்சுக்கங்க. உங்க தொழில் வளரணும், உங்க சபை வளரணும், ஊழியம் வளரணும். ஒரே இடத்துல இல்ல, எல்லா இடத்திலும். பிதாவை எங்கும் பொழுது கொள்ளும் காலம் அது இப்பொழுதே வந்திருக்கு. ஆமென். நான் இங்க வர்றதுக்கு முன்னாடி இந்த கோயம்புத்தூர்ல ஒரு சர்ச்சை ஆரம்பிக்கிறதுக்கு எங்க ஆள் ஒருத்தர் ரெடியா இருக்கார். அவரை பார்த்து அவர் ஒரு ரோட்லயே ஒரு ஜபத்தை போட்டுட்டு தான் வந்தேன். அல்லேலூயா சொல்லுங்க. என்ன சன்ஸ் ஆஃப் தண்டர் சர்ச் கோயம்புத்தூர்லையா அப்படின்றீங்களா? ஆமா, நம்ம கோயம்புத்தூர்ல தான். போட்டியை நினைச்சிடாதீங்க, ரொம்ப தூரம் அந்த ஏரியா. அல்லேலூயா. நம்மெல்லாம் யாரும் போட்டி கிடையாது. ஆமென். நம்ம எல்லாரும் நம்ம என்ன செய்யறோம் தெரியுமா? we complement each other, we are not competing each other. நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்யறோம்? உதவி செய்யணும். நாம் சேர்ந்து தேவ ராஜ்யத்தை கட்டுகிறோம். நமக்காக யாராவது ஒருத்தர் அந்த சாலகத்தின் வழியா போலன்னா எருசலேமை பிடிக்க முடியாது. ஆமென். கடினமான பாதைகள்ல நம்மோடு கூட இருந்து அந்த சாலகத்தின் வழியா ஏறின அந்த யோவாபு எத்தனை முறை தப்பு பண்ண போதும் தாவீது உயிரோடு இருக்கிற வரைக்கும் யோவாபு மேல கை போடவே இல்லை. தன் மகன்கிட்ட கடைசியா சொன்னான், பார்த்துக்கவன அவன் சில விஷயத்துல எனக்கு என்ன செய்யல, அவனை நல்லா வாழ வச்சுட்டு சாவும் சும்மா சாவு விட்றாதான். அது வேற கேஸ். என்ன கேஸ்? அது ஃபைனல் கேஸ், வேற கேஸ். ஆனா அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவன் மேல எவ்வளோ குறை இருந்து போதும் அவன் அந்த சாக்கடையில எனக்காக போனாங்க. அதை ஞாபகத்திலே வச்சுருந்தான். நீ கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக கடினமா உழைத்த அந்த காலங்களை கர்த்தர் மறக்கவே மாட்டார். ஆமென். கர்த்தர் மறக்கவே மாட்டார். ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக நீங்க செய்யற காரியங்கள் தொடர்ந்து ஓட வேண்டும். ஆமென். இப்போ அப்படி ஓடிக்கிட்டே இருந்தா என்ன நடக்கும்? வர வர
அதுக்கு அடுத்த வசனம் தான் சொல்லுது. அந்த வசனத்துல அந்த கோட்டையிலே தாவீது வாசம் பண்ணி அதற்கு தாவீது நகரம் என்று பெயரிட்டு மில்லோ என்னும் ஸ்தலம் துவக்கி உட்புறம் மட்டும் சுற்றிலும் இருக்கிற எல்லாரும் சொல்லுங்க அதிலே தங்கி. எதுல தங்கணும்? எருசலேம்ல தங்கணும். எல்லாரும் சொல்லுங்க எருசலேம்லயே தங்கணும். தரிசனத்திலே நிலைச்சிருக்கணும், ஓடிடக்கூடாது. தரிசனம் எது? அதுலயே நிக்கணும். ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் என்ன செய்யக்கூடாது? வைக்கக்கூடாது. எருசலேமும் வேணும் தானும் வேணும்னா நினைக்கக்கூடாது. நான் எருசலேம்ல இருப்பேன். இது தாவீதின் நகரம், the city of David. Amen. Hallelujah. Hallelujah. சாலமன் எங்கெங்கேயோ அரண்மனை கட்டினான். ஆனா அவங்க அப்பா தாவீது ஒரே ஒரு அரண்மனை. அது எதுதான்? எருசலேம். ஆண்டவர் சொன்னார், இது என்றென்றும் நான் தங்குமிடம், இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன். அந்த வார்த்தை அப்படியே நிறைவேற்றினது யார் தெரியுமா? தாவீது. நான் இங்கே வாசம் பண்ணுவேன். அல்லேலூயா. அப்பா இயேசு கடைசியா உயிரை விட்டதை எங்க தான் விட்டார்? அந்த இடத்துல எருசலேம்ல தான் விட்டார். ஏன்? கர்த்தர் அந்த இடத்தை பலிபீடமாக தெரிந்து கொண்டார். ஆமென். அல்லேலூயா. தரிசனத்துல வாசம் பண்ணும், அங்கேயே தங்கி இருக்கும் போது அடுத்த வசனம் சொல்லுகிறது, தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். நம்ம எல்லாரும் எழுப்பி நின்று தேவ சமூகத்துல ஒரு தீர்மானம் எடுக்க போகிறோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ ஜீசஸ். நம்ம எல்லாரும் எழுப்பி நின்று தேவ சமூகத்துல ஒரு தீர்மானத்தோடு கூட இந்த நாளில் எழுப்புதல் கண்கள் காண எங்குதே இதயம், தனியாத ஜப தாகம் தாருவே எங்களுள்ளே. எழுப்புதல் கண்கள் காண எங்குதே இதயம், தனியாத ஜப தாகம் தாருமே எங்களுள்ளே. எழுப்புதல் காண எங்குதே இதயம். என்னோட கூட சேர்ந்து சொல்லாமா? எங்குதே இதயம். எழுப்புதல் காண